அனைவருக்கும் வணக்கம். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றமானது தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மன்றமாகும். நேரில் மேடவாக்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை, இணைய வழியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. தமிழில் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலேயும் நேரில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை, இணைய வழியாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய அரங்காவலரானது எனது பொறுப்பானது இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதாகும். அது மட்டுமல்லாமல் நமது மன்றத்தை பற்றி விளக்கி சொல்வதாகும். நமது மன்றத்தின் முக்கிய நோக்கமானது மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பேச்சாற்றலையும் தலைமை பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டிய சுமூகமான சூழலை உருவாக்கி அவர்களின் தன்னம்பிக்கையையும் பேச்சு திறனையும் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பதாகும். நண்பர்களே, சொல்வேந்தர்களே, மன்றத்தில் பாலியல், மதம் மற்றும் அரசியல் சார்ந்த செய்திகளை விவாதிப்பது இல்லை. கூட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக தங்களின் ஒளி எழுப்பும் கருவிகளை அமைதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்காக இன்றைய நாளின் தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்கள் நமது மன்றத்தில் ஒரு முக்கிய ஆலோசகர். இன்று 27வது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை நிகழ்ச்சிக்கும் ஒரு முக்கிய ஆலோசகராக இருந்து நமது நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர். இன்றைய நிகழ்ச்சியை மேலும் தொடர்ந்து நடத்துவதற்காக இன்றைய தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்களிடம் இணைய மேடையை ஒப்படைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. மேடை உங்கள் வசம், சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. நன்றி நன்றி கவிதா அவர்களே. அமுதே தமிழே அழகிய மொழியே என அன்னை தமிழை வணங்கி இந்த இனிய மாலை வேளையிலே சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் விருந்தினர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம 25 கூட்டங்களை கடந்து இன்னைக்கு 27வது கூட்டத்துக்கு வந்திருக்கோம். மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் இந்த 27வது கூட்டத்தை துவங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, சொல்வேந்தர்களே, பேச்சுன்றது ரொம்ப முக்கியம். பேச்சு தகவல் தொடர்பாக மட்டும் இல்லை, இன்னைக்கு பல விதத்திலையும் அதை பயன்படுத்துறோம். பேச்ச தகவல் தொடர்புக்கு மட்டும் இல்லாம கொஞ்சம் மேம்படுத்தி சுவை கூட்டி அதை சொல்லும் போது அது மக்கள் மனதில தெளிவா பதியுது. ஒருத்தர் மேல ஈர்ப்பு வர்றதுக்கு அது காரணமா இருக்கு. பல பேச்சாளர்கள் பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க, வெறும் ஆட்சியே பிடிச்சிருக்காங்கன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நமக்கு பேச்சினுடைய முக்கியம் ஒரு சாதாரணமான பேச்சுக்கும் ஒரு ஒப்பனைகளோடு கூடிய பேச்சுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கான ஒரு சிறப்பான பயிற்சி கூடங்கள் தான் இந்த சொல்வேந்தர் மன்றங்கள். அந்த சிறப்பான ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்துக்கிட்டு வர இந்த சென்னை சொல்வேந்தர் மன்றத்துக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி இன்றைய கூட்டத்திற்கு நம்முடைய ஓட்டுநராக இருக்கும் நமது நெறியாளர் அவர்களை அழைக்க வேண்டிய நேரம் இது. இன்றைய நெறியாளர் பாவனா அவர்கள் இங்க இருக்காங்க. பாவனா அவர்கள் ஒரு சிறப்பான பேச்சாளர். அவங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு முன்னணி பொறியாளரா இருக்காங்க. வெர்சா பிணையம், வெர்சா நெட்வொர்க்ஸ், அதுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கங்களையும் எதிர்கால சிந்தனைகளையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. குதிரையாற்றம் அவங்களுடைய நோக்கமா இருக்குது, எதிர்கால ஒரு எண்ணமா இருக்கு. கைலாஷ் மலையில ஏறி பழகணும் அப்படின்றது இன்னொரு நோக்கம். இது ரெண்டுத்தையுமே பார்த்த உடனே அவங்களுக்கு பத்தி ஒரு முழு புரிதல் கிடைச்சிருக்கு எனக்கு. அவங்க என்ன நெறி பண்ண போறாங்க, எப்படி செய்ய போறாங்கன்ற பார்க்கறதுல ரொம்ப ஒரு ஆர்வம் ஏற்படுது. வாங்க பாவனா அவர்களே, இணைய மேடை உங்கள் கையில், உங்கள் நெறியை தொடருங்கள். மிக்க நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. எனக்கு நல்ல ஒரு அறிமுகம். எனக்கு மிக்க மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி, மிகவும் ஆனந்தம். இந்த 2025 இன்னைக்கு நம்ம கருப்பொருள் 2025. அதை பத்தி நம்ம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவா பேச போறோம்.
அது பேசுறதுக்கு முன்னாடி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், சொல்வேந்தர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சி அண்ட் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 27வது சந்திப்பு நம்மளுக்கு இந்த 2025வது இறுதி கட்ட சந்திப்பு. அடுத்து நம்ம சந்திக்க போறது 2026ல. அதனால 2025ல என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு நம்ம ஒரு பிரதிபலிப்புகள் மாதிரி இந்த சந்திப்புல நம்ம பார்ப்போம். அந்த ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மன்றத்திலும், சொல்வேந்தர் மன்றத்திலும் 3 பகுதிகள் உள்ளன. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு சிறப்பான நிகழ்ச்சி. ஏன்னா நம்ம இந்த 2025 இறுதி நிகழ்ச்சியில் உள்ளோம். அதனால இன்னைக்கு நம்மளுக்கு கூடுதலா இன்னொரு நிகழ்ச்சியும் இருக்கு. மொத்தம் நம்மளுக்கு இன்னைக்கு 4 பகுதிகள். முதல் பகுதி ஆயுத்த பேச்சு, 2வது பகுதி சிறப்பு கல்வியியல் அமர்வு, 3வது பகுதி உடனடி பேச்சு, 4வது பகுதி மதிப்பீட்டு பகுதி. இப்ப எந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு சந்திப்பா இருக்கட்டும், நடக்கும்போது அதுக்கு பின்னணியில எத்தனை கைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 கைகள் போதுமா? 3வது கை இல்ல நம்பிக்கை 3 கை. அந்த 3 கை மட்டுமே போதுமா செல்வேந்தர் அவர்களே? நம்மளுக்கு கடவுள் இன்னொரு கை கொடுத்திருந்தாருன்னா நம்ம அதுலயும் நம்ம என்ன ஆவணங்கள் போட்டுக்கொள்வோம்னு யோசிச்சிருப்போம். அதனாலதான் கடவுள் 2 கையோட நிப்பாட்டிட்டார். இதுக்கு மேல உதவி வேணும்னா மற்றவங்க கைய ஒரு கூட்டா எல்லாரும் செய்யுங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த சந்திப்பு என்னென்ன நல்லது இருக்கு, என்னென்ன நம்ம முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை நம்மளுக்கு அறிவுரைப்பதற்காக நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய கைகள் ஒன்று சேர்ந்து வருகின்றன. அதில் முதன்மையான கை நம்மளுடைய பொது மதிப்பீட்டாளர் மேன்மை மிகு சொல்வேந்தர் வீரா மனோ அவர்கள். நம்ம மேன்மை மிகு வீரா மனோ அவர்களை பத்தி சொல்லணும்னா, ஷா அலாம் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் 1997 தொடங்கிய குழுவில் அவரும் ஒருவர். மகாகவி டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்ல IPP அண்ட் வைஸ் பிரசிடென்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸாகவும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்ஸ்டிடியூட் ஆஃப் மார்க்கெட்டிங் UK அதிலையும் அவர் முக்கியமான உறுப்பினராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த தொழிலதிபர், ஒரு நல்ல முதலீட்டாளர். அது போக இன்னும் இருக்கு, யோகா, தியானம் போன்ற பயிற்சி அளிப்பவர், NLP பயிலுபவர். இவ்வளோ மேன்மை மிகு உள்ள நம்மளுடைய மேன்மை மிகு சொல்வேந்தர் வீரா மனோ அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். நீங்க உங்களுடைய பொறுப்புகளையும் உங்கள் குழுவின் சார்ந்த பொறுப்புகளையும் அவர்களையும் அறிமுகப்படுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடை உங்கள் வசம். மேன்மை மிகு சொல்வேந்தர் வீரா மனோ அவர்கள். வணக்கம். என் குரல் கேக்குதா? பேசுறது நன்றி. முத யாரு இந்த கூட்டத்துக்கு வராங்க, சொல்வேன்ற கூட்டத்துக்கு வராங்க? யாருனாச்சும் வந்திருக்கீங்களா? மொத வாட்டி கை தூக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஓகே, நன்றி. ஸோ அதனால என்ன செய்யுங்கன்னா, தயவு செய்து யார் என்ன பணி செய்யறீங்களோ அவங்க பணியை முன்னுக்கு எழுதிருங்களேன். நீங்க இப்போ ஒரு உதாரணம், நான் ஜெனரல் இவாலுவேட்டரா இருக்கோம். ஜெனரல் இவாலுவேட்டர் அப்படின்னா என்ன? பொது மதிப்பீட்டாளர். இது தனி சிறப்புங்க. சொல்வேன்ற மன்றத்துல இது நம்ம பழகணும், பேசணும், சிறப்பா பேசணும், சிந்திக்கணும், உரையாடணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் நல்லா சிறப்பா செய்யறோம். சொல்வேன்ற மன்றத்துல மதிப்பீடு பண்ணறதுக்கு ஒரு ஆள் கொடுப்பாங்க. அது மதிப்பீடு இருக்கும். அதே மாதிரி என் பணி இன்றைக்கு பொது மதிப்பீட்டாளர். இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சாங்க, ஆரம்பிச்சது வரைக்கும் இறுதி வரைக்கும் கண்ணோட்டம் பார்த்துட்டு நம்ம எப்படி ஓடுச்சு, எப்படி மேம்படுத்தலான்ட்டு நான் என் பணி மட்டும் இல்லைங்க, அந்த பணியை செய்யறதுக்கு உதவியாக நுட்ப பணியாளர், திருப்பை சங்கத்தின் மதிப்பீட்டாளர், திட்டமிட்ட உரையின் மதிப்பீட்டாளர், கடைசியாக இந்த
சென்னை தமிழ் சொல்வென்ற மன்றத்தின் தனி சிறப்பு லிஸ்னிங் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பணி இருப்பாரு. பணியாளர் எனக்கு பிடிச்ச சென்னை தமிழ் சொல்வென்ற உறுப்பினர் கவிதா. அவங்கனால தாங்க இந்த திடீர்னு எங்க பார்த்தாலும் சென்னை தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் எந்த குரூப்ல பார்த்தாலும் அழகான படங்க வருது, தமிழ்லயும் வருது, ஆங்கிலத்திலயும் வருது. ஸோ அவங்க இன்றைக்கு நேரம் காப்பாளர். ஸோ கவிதா நேர காப்பாளரா எப்படி உங்க பணியை செய்ய போறீங்கன்ட்டு சொல்லிட்டு, உங்க பணி என்னன்னு சொல்லிட்டு எப்படி செய்ய போறீங்கன்னு ஒரு கண்ணோட்டம் காட்டிடுங்க. மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நேர கணக்காளரானது எனது பணியானது பேச்சாளர்கள் பேசும் நேரத்தை குறித்துக் கொள்வதாகும். பேச்சாளர்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்கின்றேன். முதலாவதாக ஆயத்த உரை 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரை. 5 நிமிடத்தில் பின்புலத்தை பச்சை நிறத்தில் மாற்றுவேன், 6 நிமிடத்தில் மஞ்சள் நிறத்தில் மாற்றுவேன், 7 நிமிடத்தில் சிவப்பு நிறத்தில் மாற்றுவேன். அடுத்ததாக கல்வியல் அமர்வு. கல்வியல் அமர்வின் நேரமானது 13 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் வரை. 13 நிமிடத்தில் பின்புலத்தை பச்சை நிறத்தில் மாற்றுகிறேன், 14 நிமிடத்தில் மஞ்சள் நிறமும் 15 நிமிடத்தில் சிவப்பு நிறமும் மாற்றுவேன். அடுத்ததாக உடனடி பேச்சு. உடனடி பேச்சு நேரமானது 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை. 1 நிமிடத்தில் பச்சை நிறத்தை மாற்றுவேன், 1 நிமிடம் 30 வினாடியில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும். இறுதியானது மதிப்பீடு நேரமானது 2 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரை. 2 நிமிடத்தில் பச்சை நிறமும், 2 நிமிடம் 30 வினாடியில் மஞ்சள் நிறமும், 3 நிமிடத்தில் சிவப்பு நிறமும் மாற்றப்படும். பேச்சாளர்கள் அனைவருக்கும் 30 வினாடிகள் கொடுக்கப்படும். சிவப்பட்டை காமித்த பிறகு அனைத்து பேச்சாளர்களும் நேரத்தை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடையை பொது மதிப்பீட்டாளர் மேன்மைமிகு சொல்வேந்தர் வீரமனோ அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி கவிதா, அருமையா உங்க பணியை அற்புதமா சொன்னீங்க. தயவு செய்து உங்க முன்னால சென்னை தமிழ்னு போட்டிருக்கீங்க, நேரம் காப்பாளர் டைமர் கவிதான்னு எழுதுறீங்க. ஸோ அவங்க சொல்வேன்ற மன்றத்துல நேரம் முக்கியங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தோட உங்க உரையை படிச்சிடணும், சொல்லிடணும், என்னையும் சேர்த்து. அடுத்ததாக இது எங்கேயும் பார்க்க முடியாது, கவுண்டர் உபரிச்சொல் கணக்காளர். அந்த உபரிச்சொல் கணக்காளர் இந்த பணியை செய்யறதுக்கு நான் சொல்வேன்ற தனி சிறப்புங்க. ஏதாவது ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மன்றத்தின் உறுப்பினர் மட்டும் செய்யாம மத்த மன்றத்தின் உறுப்பினர் கூப்பிடுவாங்க. அது அழகா செய்வாங்க. கவிதா கூப்பிட்டு வரீங்களாங்க அவங்க கூப்பிடும் போது எப்படி வேணாம்னு சொல்லுறது. அதே மாதிரி பாலமுருகன் வந்திருக்காரு. அவரு இங்க எந்த மன்றத்தின் உறுப்பினரா இருக்காருன்னா இம்போசி கோயம்புத்தூர் சொல்வென்று மன்றத்தின் உறுப்பினர். 14 ஆண்டு அனுபவம் ஐடில இருக்காரு. இப்ப சொல்வென்ற மன்றத்தின் லெவல் முடிச்சிட்டாரு. அது முடிச்சது மட்டும் இல்லாம ஹியூமரஸ் ஸ்பீச் கான்டெஸ்ட் அவரு மன்றத்தின் ஒரு வெற்றியாளர் ஆயிருக்காரு. சோ பாலமுருகன் கவுண்டர்னா உபரிச்சொல் பணியாளர், அது எப்படி செய்வீங்கன்னு ஒரு கண்ணோட்டம் சொல்லிருங்க. கேட்கல. நன்றி, கேக்குதாங்க? நன்றி. என் பேர் பாலமுருகன். இதுதான் முதல் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் முதல் மீட்டிங். நன்றி. என்னுடைய உபரி சொல் கணக்காட்டல். நாம் பேசும்போது இடையில் தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். அந்த சொற்களை தான் உபரி சொல் என்று அழைக்கப்படும். இந்த சொற்களை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் பேசுவதற்கும் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கும் எளிதாக இருக்கும். நான் இதை ஒரு நோட்டில் நோட் பண்ணி கொண்டிருப்பேன். மீட்டிங் கடைசியில் நான் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவேன். நன்றி. ஜெனரல் தேங்க்யூ. நன்றி பாலமுருகன்.
அவர் ஆங்கில சொல்வேன்ற மன்றத்துல உறுப்பினரா இருக்காரு. தமிழ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுறாரு என்ன மாதிரி. ஆனா நன்றி வந்ததுக்கு. ஏன்னா சென்னை தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் மன்றங்கள் நான் 4 மன்றத்துக்கு உதவி செஞ்சுருக்கேன். யார் யாரு வராங்களோ வாங்க, ஆங்கிலத்துல இருக்கீங்களா, தமிழ் பேச வாங்க, நம்ம மன்றத்தை வந்து உதவி செய்யுங்கன்ட்டு வரவேற்போம். அடுத்ததாக தேங்க்யூ நன்றி. அடுத்ததாக மொழி காப்பாளர் சொல்லுவாங்க. இங்க வந்து நாங்க மொழி காப்பாளர் சொல்லுவாங்க. அவங்க இந்த பணியை செய்யறது வந்துங்க, அவங்க ஏற்கனவே வந்து இங்க ஒரு அருமையான ஒரு ஒர்க் ஷாப் செஞ்சாங்க. அவங்க என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறாங்க. 13 வருஷமா சென்னையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புக்கு படிக்கணும், கவிதை எழுதணும், தமிழ்ல இலக்கியம் நிறைய பேசணும், எல்லாம் ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம தமிழ்ல பேசுனா வாயாடினுவாங்க, அப்படின்ட்டு இல்ல, நல்லா சிறப்பா பேசுவாங்க. நான் எங்க இடத்துல எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பேசுனா வாயாடிட்டுருவாங்க. ஏன்னா இவங்க வந்து மொழி காப்பாளர். ஸோ நஸ்ரீன் சித்தாரா மொழி காப்பாளர் புதுமையா வந்திருக்காங்க. வாட்டி சொல்வேன்ற மன்றத்துக்கு வந்திருக்காங்க. உங்க பணி என்னன்று இன்றைக்கு சொல்லிட்டு, உங்க பணியை சொல்லிட்டு இன்றைய சொல்லும் அறிமுகப்படுத்துறீங்க நஸ்ரீன். நன்றி நாளின் சொல்வேந்தர் ஐயா வீரமனு அவர்களே. உங்களுடைய எனக்கு கொடுத்த அறிமுகத்திற்கு மிக்க நன்றி. இன்று எனது பணியானது இலக்கணவாணராக எனது பணியானது அனைத்து பேச்சாளர்களின் அவர்களது பேச்சின் போது அவர்கள் உரைகளை உன்னிப்பாக கவனித்து அவர்கள் பேச்சிலே பயன்படுத்தப்படும் சிறப்பான சொற்கள், சொலவடைகள், வார்த்தைகள், சிந்தனைகள் அல்லது ஏதேனும் ஒரு தத்துவ பயன்பாடுகள், பழமொழிகள் ஏதேனும் இருப்பின் அதை குறிப்பெடுத்துக் கொள்வேன். மேலும் ஏதேனும் தவறான பயன்பாடுகள் இருந்தாலும் அதையும் குறிப்பெடுத்துக் கொள்வேன். இதனை இந்த நாளின் கூட்டத்தின் இறுதியில் எனது இலக்கணவாணராக எனது அறிக்கையை சமர்ப்பிப்பேன். இலக்கணவாணராக இன்றைய நாளின் சொற்றொடர் அதை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சொல்லானது, இன்றைய கருப்பொருள் வந்து 2025 வருடத்தின் வருடத்தின் கடைசியில் இருக்கிறோம். ஒரு சிறந்த நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு கூட்டமாகவும் இது அமையும் என்று நினைக்கிறேன். இன்றைய நாளின் சொல் முன்னேற்றம். ரொம்ப அருமையான சொல், முன்னேற்றம். இந்த முன்னேற்றம் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா, ஒரு குறிக்கோளை அடைவதற்காக நம்ம செய்யும் அந்த நகர்வு தான் அந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இலக்கை அடைவதற்காக நம்ம அந்த ஒரு செயல்பாடுகளின் மூலமாக அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் முன்னேற்றம். சோ இந்த முன்னேற்றத்திற்கான ஒரு சிறந்த ஒரு வார்த்தையாகவும் நம்முடைய சொற்றொடர் பாத்தீங்கன்னா சிறப்பான சொற்றொடர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நேற்றை விட சிறந்த நாள். இன்று நேற்றை விட சிறந்த நாள். ஆம், நேற்று நாம் சில விஷயங்களை, பாடங்களை கற்றுக்கொள்வோம். அதை சரி செய்யக்கூடிய நாள் தான் இன்று. அதான் நம்ம நேற்றிலிருந்து இன்றுக்கு முன்னேறுகிறோம் அந்த செயல்பாட்டின் மூலமாக. சோ இத்தகைய சிறப்பான இந்த சொல்லையும் சொற்றொடரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி. இன்றைய பேச்சாளர்கள் தங்களது பேச்சினிலே இன்றைய நாளின் சொற்றொடர் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டத்தின் இறுதியில் எனது இலக்கணவாணராக எனது அறிக்கையை நான் தெரிவிப்பேன். தற்போது மேடை மீண்டும் இன்றைய நாளின் சொல்வேந்தர் அவர்கள் வசம். நன்றி. நன்றி நஸ்ரீன், அருமையான விளக்கங்கள். ஒரு முன்னேற்ற பாதையை போறதுக்குங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து 226 வந்துடும். அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னால ஒரு பின்னோட்டம், என்ன நடந்துச்சு, என்ன தவறு செஞ்சிருக்கோம், என்ன மேம்படுத்தலான்ட்டு அது ஒரு பின்னாலே பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. அதை விட்டுட்டு முன்னுக்கு வரணும். முன்னுக்கு வர்றதுக்கு சொல்வேன்ற மன்றத்துல ஒரு சிறப்பான ஒரு படைப்பு, ஒரு உரை, அதை மதிப்பீடு பண்ணும் போத நம்ம பார்ப்போம், ஓ இவ்வளவு சிறப்பா பேசினாருன்ட்டு. அதை மதிப்பீடு பண்ணும் போது அக்கு வேற ஆணி வர கழட்டி அவங்க சொல்லுவாங்க. இந்த மன்றத்துக்கு பேச்சாளரின் மதிப்பீடு பண்ணறதுக்குங்க அவங்க ஒரு வழக்குரைஞர், மட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து வழக்குரைஞராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இசையை கேட்கணும்னு ஆசை, வெளியூர் சுத்தி பார்க்கணும்னு ஆசை, இயற்கையை ரொம்ப பிடிக்குமா, கதை பேசணும், கதை கேட்கணும்னு ஆசை. அதனாலதான் சொல்வேன்ற மன்றத்துல உறுப்பினராக வந்திருக்காங்க, இங்க கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. சோ அவங்க ஏன் திரும்பாங்க, சொல்வேன்ற மன்றத்துல வந்து ஒரு தனி சிறப்பு. மற்றவங்க முறையை கேட்கும் போத நம்ம சிந்தனை கொஞ்சம் விரிவாக்கும். அதை வந்து அந்த
அவங்க இன்றைக்கு வந்து புவனேஸ்வரி, அவங்க பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. புவனேஸ்வரி, நான் சொல்லிட்டேன். எந்த மன்றத்தின் வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லிருங்க. சாரி, புவனேஸ்வரியில KL ஹேமா மாலினி, தயவு மன்னிச்சுக்கணும், ஹேமா மாலினி, KL ஹேமா மாலினி, தயவு செய்து கொஞ்சம் எந்த மன்றத்திலிருந்து உறுப்பினரா இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லிருங்க. உங்க குரலை கேட்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. மியூட்ல இருக்கீங்க ஹேமா மாலினி. அவங்க இன்னும் மியூட்ல இருக்காங்க. ஸோ காணொலி ஆஃப் பண்ணிட்டாங்க. மேபி அவங்க காணொலி வந்து துண்டிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இப்ப திருப்பி கடைசியாக இறுதியாக ஒரு லிசனர்னு இருக்காங்க. ஸோ ஏமா மலினி ஏதாவது அவங்க மியூட்ல இருக்காங்களா? ஸோ திருப்பி ஓகே, இப்ப மேடை திருப்பி உங்கள் வசம். இன்றைய சொல்வேந்தர் புவனாசி. நன்றி. மிக்க நன்றி சொல்வேந்தர், மேன்மைமிகு சொல்வேந்தர் வீரா மனோ ஐயா அவர்களே. இப்போ நம்ம 2002 கடந்து வந்திருப்போம். எவ்வளவு நேரம் கடந்து வந்திருப்போம்னு நினைக்கிறீங்க? 12 மாதம், 365 நாட்கள், 8670 மணி நேரங்கள், 3,15,36,000 வினாடிகள். இது எல்லாமே நம்ம சிறப்பா பயனுள்ளதா மாத்திக்கிட்டோமா, இல்ல எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நேத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதானே நம்ம முன்னேற்றத்தை நோக்கி ஓட முடியும். அப்பதானே நேற்றை விட இன்று இன்னும் முன்னேற்றமுடையதாக இருக்கும். ஸோ அதனால நம்ம நேத்து என்ன நடந்தது, 2025 என்ன நடந்தது, நேற்றைய பொழுதுகள், இந்த இந்த 2025 நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு ஒரு சீக்கிரமா நம்ம பார்ப்போம். இத 3 விதமா பார்க்கலாம். பெரிய உருண்டையில என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பெரிய உருண்டைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உலகம், ரொம்பவே சரியா சொன்னீங்க. உலக நிகழ்வுகள்ல எந்த நிகழ்வு உங்களை அதிகம் பாதிக்கப்படு உங்களுக்கு எது உடனடியாக ஞாபகம் வருகிறது? இந்த 2025 நடந்ததுல ஓகே. நான் இந்த நிகழ்ச்சி நெறியாளர் எடுக்கிறதுக்கு முன்னாடி தினந்தோறும் செய்தித்தாள் படிக்கணும்னு நினைப்பேன். ஆனா பெரிதளவுல எனக்கு நேரம் கிடைக்காது. இந்த நிகழ்ச்சி நெறியாளர் எடுக்கிறது மூலியமா என்னென்ன நடந்ததுன்னு ஒரு தடவை நம்ம படிச்சுப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். முதல்ல ரொம்ப எல்லாரையும் அதிகமா பேச வச்சது, உலக அளவுல பேச வச்சது ட்ரம்போட வரிப்போர். நம்ம அது மூலியமா ஒண்ணு நேரடியாக இல்ல பின்வழியாக நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருப்போம். அவர் 25% வரி வச்சாரு, அடுத்த 50% வரி வச்சாரு. எதுக்காக வச்சாரு? அவருடைய நாட்டு, அந்த நாட்டுல இருக்கிறவங்கள முதன்மையா நினைத்து அவர்களுக்கு முதன்மை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் H1B விசா மூலியமா அங்க ஜாஸ்தி இந்தியர்களும் போனாங்க. இப்போ அதையும் அவங்க ரொம்ப கடினமான ஒரு இதுவா மாத்திட்டாங்க. முன்னாடியை விட இப்போ நம்ம ஒவ்வொரு கம்பெனியும், ஒவ்வொரு முதலாளிகள் வைத்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியும் $1,00,000, அதாவது 80 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொடுத்தால்தான் அந்த H1B விசா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகளை நாம இருக்கோம். ஆனா ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு கெட்டதும் இருக்கும். இதுல நம்ம நல்லது என்ன, நம்மளுடைய இந்தியால இருக்க திறமைசாலிகள் இந்தியாவிலே செயல்படுவாங்க. நம்ம இந்தியா முன்னேறிட்டே இருக்கும். இன்னும் நம்ம இந்தியா சிறப்பா செழிப்பா இன்னும் மிகப்பெரிய நல்ல நாடா வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம். ஓகே, இது நம்ம முதல் பெரிய உருண்டையில நடந்த ஒரு நிகழ்வு. இப்ப அது தொடர்ந்து நம்ம இன்னொரு நிகழ்வை பத்தியும் பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதல் பகுதி ஆயுத்த பேச்சு. அந்த ஆயுத்த பேச்சுல நம்மளுக்காக இன்னைக்கு பேச வர போறவங்க சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்கள். புவனேஸ்வரிய பத்தி சொல்லணும்னா, புவனேஸ்வரி அவங்க சிறு வயதில் இருந்தே மேடைகளில் பேச கற்று வருபவர். சாரி, ஒரு நிமிஷம். இல்ல
சொன்னா ஒரே ஒரு நிமிடம், ஒரு சின்ன இது புவனேஸ்வரி அவர்களுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலம் கலக்காமல் பேச ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். நாங்களும் அப்படிதான். நம்ம முதல்ல எல்லாருமே தமிழ்ல சுலபமா பேசிட்டு இருந்தோம். நாட்கள் நகர நகர ஆங்கிலத்துக்கும் கொஞ்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய சொற்றொடர்கள் அப்படி மாறிவிட்டது. ஆனால் நாம் தொடர்ந்து நல்லதே முனைவோம். தமிழிலும் பேசுவோம், ஆங்கிலத்திலும் பேசுவோம். தமிழ் நமது மூச்சாக இருக்கட்டும். புவனேஸ்வரி அவர்கள் பேச போறிய தலைப்பு மறதியும் நல்லதுதான். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துல கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். இந்த மாதிரி மறதியில நல்லதும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்கள் பேச போகிறார்கள். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களே, மேடை உங்கள் வசம். நன்றி சொல்வேந்தர் பாவனா அவர்களே. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். 2025 இந்த 2025 எனக்கு பல அனுபவங்களை கத்துக் கொடுத்தது. அதுல ஒண்ணு, கொஞ்ச காலத்துக்கு முன்பு, கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நான் கேட்ட எனது மனதை கவர்ந்த ஒரு வசனம். எல்லா நினைவுகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. ஆமா, எல்லா நினைவுகளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. அதனாலதான் மறதியும் நல்லது. இன்னைக்கு நான் பேச போகும் தலைப்பு மறதியும் நல்லதுதான். இந்த 2025 இப்ப 2025 முடிய போகுது, 2026 வரப்போகுது. இந்த இடைவெளியில, இந்த முடியிற இந்த தருணத்துல நம்ம எந்த நினைவுகளை நம்ம நிறைய அனுபவங்களை கடந்திருக்கோம். சில முயற்சிகள் வெற்றிகளை வந்திருக்கு, சில முயற்சிகள் தோல்வியா இருக்கு. சில பேர் நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க, சில உறவுகள் நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க, சில உறவுகள் நமக்கு புதுசா வந்திருப்பாங்க. இவ்வளோ நிறைய அனுபவங்களை நிறைஞ்ச இந்த வருஷத்துல இருந்து நான் அடுத்த வருஷத்துக்கு எதை எடுத்துட்டு போறேன்? எல்லா நினைவுகளையும் நான் எடுத்துட்டு போனேன்னா என்னால கண்டிப்பா வாழ்க்கைய வாழறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நமக்குன்னு ஒரு நினைவகம் இருக்கு. நம்ம மனிதனுடைய மூளை நமக்கு இருக்கிற நினைவகத்துல நல்ல நினைவகம் ஓகே, ஆனா கெட்ட நினைவகம் நம்மள முன்னுக்கு தள்ள விடாம பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நினைவை நம்ம எடுத்துட்டு போறதுன்றது நம்மளோட முன்னேற்றத்தை நம்மளே தடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல நினைவகத்தை மட்டும் நம்ம வச்சிருந்தோம்னா நம்மளால முன்னேற்ற பாதையில போக முடியும். இப்ப 2026 நம்ம போக போறோம் இல்லையா? இப்ப 2026 நம்மளை கூப்பிட்டுட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன கேட்கும்? நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேக்குதுன்னா என்ன? நம்ம ஆரம்பிக்கலாமா? விக்ரம் படத்துல சொல்ற மாதிரி ஆரம்பிக்கலாமா? நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கியா? எல்லா அனுபவத்துக்கும் ரெடியா இருக்கியா? நம்ம கிட்ட நினைவகம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அந்த புது நினைவகத்துக்கு, புதுசா ஒரு ஞாபகத்துக்கு நம்ம அதனால நம்ம அழுதுகிட்டு இருப்போம். இல்ல நம்ம அதையே நினைச்சு அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம். அடுத்த இடத்துக்கு போக மாட்டோம். எனக்கு இது பேர் சொல்லும் போது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு ஞாபகம் வருது. என்னன்னா, எல்லாருக்குமே கைபேசி வச்சிருப்பீங்க, எல்லாருமே வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த கைபேசியில ஒரு நினைவகம் இருக்குன்னா, இப்ப நீங்க அதை டெலீட் பண்ணா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆப் செயலி அதை இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்ற சொல்லுவாங்க. உண்மைதான். நம்மளால அதை நம்மளால அதை உபயோகிக்க முடியாது. நல்ல ஒரு கரெக்டான உபயோகத்தை பண்ண முடியாது நம்மளோட கைபேசிய. அதே மாதிரிதாங்க நம்மளோட மனசுமே அதே மாதிரிதான். நம்ம நிறைய குப்பைகள்லாம் நம்ம எடுத்து மறக்கிறது தான் நமக்கு நல்லது. அந்த மறக்கிறதுன்றத நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தை மாசத்துல எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க, போகி பண்டிகைன்னு. அந்த போகி பண்டிகை எதுக்குன்னா, பழையன பழைதல் அந்த புதியன புகுதல்னு சொல்லுவாங்க. பழசு நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பொருளையே சுத்தம் பண்ணி அதை நம்ம புது பொருள் அப்பதான் வீட்டுல வாங்கி வைக்க முடியும். அப்ப நீங்க பழசு எல்லாத்தையுமே எரிச்சிருங்க. அவங்க எல்லாம் மரக்கட்டையை தான் எரிச்சாங்க. பட் நம்ம இன்னைக்கு எல்லாமே நம்மளோட கெட்ட நினைவுகளை எரிச்சோம்னா நமக்கு நல்ல நினைவுகள் நம்ம கிட்டயே இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறதுக்கு கெட்ட நினைவுகள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வச்சுக்கணுமே தவிர்த்து அந்த வழிகளை நம்ம வச்சுக்க கூடாது. அந்த வழிகள் நம்மளோட உணர்ச்சிகள் கூட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது நம்மள முன்னேற விடாது.
கடைசியா நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மறதின்றது ஒரு பலவீனம் கிடையாது. அது ஒரு, நான் எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு சொல்ல வரல. நல்லதை வந்து நல்லதை வந்து மனசுல வச்சுக்கோங்க, கெட்டதை மட்டும் அழிச்சிடுங்க. நம்மளோட வாழ்க்கையை வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி இன்னைக்கு நேத்தை விட சிறந்த நாளாக இருக்கும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மேடை உங்கள் வசம். மிக்க நன்றி சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களே, நல்லா சிறப்பா சொன்னீங்க. பழையன களைதல் வேண்டும், புதியன புகுதல் வேண்டும். அருமையான இது. நம்ம 2025ல என்னென்ன நல்ல விஷயம் பண்ணோம், எது நம்மளுடைய முன்னேற்ற பாதை, எது நம்மளுடைய முன்னேற்றம் அப்படின்றத உறுதியா நல்லா நினைச்சுக்கிட்டு அதை முன்னேற்றி நம்ம 2026ல கால் எடுத்து வைக்கலாம். 2025ல நடந்த கசப்பான சம்பவங்கள்ல இருந்து என்னென்ன பாடம் கத்துக்கிட்டோன்றத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுலயும் நம்ம முன்னேற்றம் அடைவோம். அடுத்து 2வது ஒரு விஷயம், நம்ம பெரிய உலக உருண்டையில நடந்த ஒரு விஷயம். இது ஜென்சி நம்மளுடைய விருந்தினரா ராகவன் ஐயா வந்திருந்தாரு. அவரு வந்திருக்காரு. அவரு சொன்னார் ஜென்சி ஜென் அல்ஃபான். அவங்களுக்கு இது ரொம்ப தெரிஞ்சிருந்திருக்கும், நம்மளுக்கும் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்தோனேஷியால வருஷா வருஷம் ஒரு படகு போட்டி நடக்கும். அந்த படகு போட்டி பேரு கானவ் ரேஸ். யாரும் பார்த்திருக்கீங்களா? அந்த கானவ் ரேஸ் சொல்வேந்தர் ஹேமமாலினி மேம் பார்த்திருக்காங்க. அந்த கானவ் ரேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படகு, நிறைய படகோட்டிகள் ஒரு குழுவா சேர்ந்து ஓட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த அந்த அவங்க நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல அந்த ஒவ்வொரு படகுக்கும் முன்னாடி ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10லேருந்து ஒரு 9லேருந்து 12 வயசுக்குள்ள ஒரு பையனோ ஒரு குழந்தை, அவங்க நடனம் ஆடிக்கிட்டே அந்த படகு ஓட்டி வர்றவங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி அவங்க நடனம் ஆடிக்கிட்டே போகணும். அதுதான் அந்த ரேஸோட விதி. அந்த முக்குல படகோட முனையில நின்று ஆடணும். ஒரு பையன் ராயன் சொல்லி பேரு, 11 வயதுக்குரிய பையன். அவர் 9 வயசுலேருந்து இந்த ரேஸ்ல பங்கேற்றுட்டு இருக்காரு. ஆனா அந்த 11வது வயதுல அவரு முன்னாடி நின்று ஆடின அந்த நடனம் அனைவரையும் ஈர்த்தது. நீங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்தது இல்லைன்னா போய் கூகுள்ல போட்டு பாருங்க. ராயன் 11 வயது இந்தோனேஷியான்னு போடுங்க, உடனே அந்த வீடியோ வரும். அந்த முனையில நின்று யார் என்ன பாக்குறாங்க, யார் என்ன பார்க்கல, யார் என்னை பத்தி நல்லது சொல்றாங்க, எதையுமே கண்டுக்காம என்னுடைய இன்னைக்கு இப்பொழுது இந்த தருணத்துல நான் என்ன செய்யணும், அதை நான் சிறப்பா செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பையன் பண்ணது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து அன்னையிலிருந்து ஒரு புதுசா ஒரு வேர்டு, அது 2025ல ஆரா ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சொற்றொடர், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வார்த்தையாக வந்தது. அந்த ஆரா, அதாவது நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய கடமைகளை மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்காம சிறப்பா செய்யும் போது நம்ம மேல அந்த ஒளி நல்லாவே படர்ந்து நம்ம மேல மட்டும் இல்ல, அது பிரதிபலிச்சு மற்றவங்களுக்கும் நல்லதை கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த ஆரா ஃபார்மிங்ன்றது. இது வரைக்கும் பார்த்திருக்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அது உலகத்தில் அனைவரும் ஈர்த்த ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு 11 வயது பையன் செய்த நிகழ்வு. கண்டிப்பா பாருங்க. இப்போ அவன் அந்த குட்டி பையன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம எப்படி ஈர்ப்பது அப்படின்ற ஒரு சிறப்பு கல்வியியல் அமர்வுக்காக நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுடைய இந்த சந்திப்புக்கு முக்கியமான ஒரு நபர் வந்திருக்கிறார். அவர் சொல்வேந்தர், மேன்மைமிகு சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள். அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஜவஹர் அவர்கள் தமிழில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினராக இருப்பதே அவருக்கு மிகவும் பெருமையான விஷயம். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர், அனைவரிடம் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மேன்மைமிகு சொல்வேந்தர் ஜவஹர் அவர்களை அனைவரையும் ஈர்ப்பது எப்படி என்ற தலைப்பில் பேசுவதற்காக மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். மேடை உங்கள் வசம் ஐயா. நன்றி. நன்றி நிகழ்ச்சி நெறியாளர் அவர்களே. உங்களுடைய என்னுடைய துவக்கத்திற்கு நீங்கள் அளித்த அதுவே எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பாக அமைந்தது.
நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். மக்களை எப்படி ஈர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலைப்பு. மக்களை ஏன்பா ஈர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணும். மனிதன் எப்படி ஒரு பெரிய ஆளா ஆகுறாங்க? ஒரு நடிகன் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி நடிகராக இருந்தால் அவர் ஆகச் சிறந்த நடிகராக மாறுகிறார். எத்தனை பேருக்கு தெரிஞ்சவர், எத்தனை பேருக்கு பிடிச்ச நடிகரா இருக்காரோ அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகரா மாறுறார். ஒரு விளையாட்டு வீரர் அவர் ஆகச்சிறந்த விளையாடுவதை விட அவர் எத்தனை பேருக்கு, இப்போ மட்டைப்பந்து போட்டி மிக நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய போட்டிகளா இருக்கு. அது பார்க்கக்கூடிய போட்டிகளா இருக்கிறதால தான் அதில் மிகச்சிறந்த வீரர்கள் மிகச்சிறந்த இருக்காங்க. இதுவே வேற போட்டிகள் எல்லாம் சிறந்த வீரர்கள் எல்லாம் தெரியறது இல்லை. எப்பயுமே நம்மள மற்றவர்களை கவர்ந்து இழுப்பது என்பது அத்தியாவசியம், அவசியம். மனிதன் மற்றவர்களை கவர்ந்து இழுப்பதற்காகவே வாழ்கிறான். மற்ற உயிரினங்களை விட மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? மற்றவர்களுக்காக மற்றவர்களை எப்படி கவர்ந்து இழுக்க வேண்டும் என்ற கலை மனிதனுக்கு தெரியும். சரி, இந்த தலைப்பு மற்றவர்களை எப்படி கவர்ந்து இழுக்கணும்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு எப்படி வந்தது? தலைமை சொல்வேந்தர் கவிதா அவர்களிடம் நான் இன்றைக்கு அரங்காவலர், எப்பயுமே நாங்கள் தலைமை சொல்வேந்தர் கவிதா தான் சொல்லுவோம். அவங்க கிட்ட நான் என்னுடைய தலைப்பை சொன்னேன். மனிதர்களை எப்படி கவர்ந்து இழுப்பது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஆகாது, இந்த தலைப்பு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்ன உடனே சரி நான் என்ன சொன்னேன், அப்போ மற்றொரு மனதுகளை எப்படி கவர்வது அப்படின்னு தலைப்பு வச்சுக்கலாமான்னு. ஆகாது. சரி, அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு தலைப்பு வச்சுக்கங்க, நான் ஏதோ நீங்க எப்படி பேசுவதுன்ற தலைப்பை வச்சுக்கிறேன், நீங்க அந்த மற்றவர்கள் எப்படி கவர்ந்து இழுப்பதுன்ற அதுல பேசிருங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஆகாது அப்படின்னு நான் சொன்ன உடனே எங்களுக்குள்ள பெரிய வாதம் வந்துடுது. அது வாக்குவாதமா மாறுற நேரமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல தொடர்ந்தோம்னா இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், உடனடியா ஒரு நடுவர்கிட்ட போகணும். நடுவர் எங்க இருந்து கூட்டம்? பெங்களூர்ல இருந்து பரமேஸ்வரன் நடுவரா கூட்டம். அவங்க தான் கூட்டாங்க நடுவரா கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி தலைப்பு சார் சொல்றாரு, அவங்க சொன்ன வார்த்தைகளை சொல்றேன். அவர் சொல்றாரு, சொல்லும்போது தலைப்புகள் இது ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு ஹார்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த தலைப்பு தான் வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அவர் பரமேஷ் கொடுத்த தலைப்பு தான் மற்றவர்களை எப்படி கவர்ந்து எடுப்பது என்ற தலைப்பு அவர் கொடுத்தாரு. இதுல என்ன தலைப்புல என்ன ஒரு தலைப்புன்றது அவருடைய தலைமை பண்பை காமிக்குது. இதுவும் ஒரு கவர்ந்து இழுப்பதுதான் அர்த்தம். சரி, மற்றவரை நம்ம ஏன் கவர்ந்து இருக்கணும், அது திரும்ப வருவோம். ஒரு அலுவலகத்துல இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சாதான் நீங்க அடுத்தடுத்த முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த மேடை கூட எனக்கு எல்லாருக்குமே நான் பேசுறது பிடிச்சாதான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. அதானே உண்மை. மற்றவர்களை கவர்ந்து இழுத்தாதான் அவர்கள் மிகப்பெரிய பேச்சாளராக மாற முடியும். இந்த கவர்ந்து இழுப்பதற்கு முக்கியமான 5 விஷயங்கள் இருக்கு, மற்றவர்களை எப்படி கவர்ந்து இழுக்கணும். ஃபர்ஸ்ட், தலைமை பண்பு. தலைமை பண்புனா என்ன? ஒரு அலுவலகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில முடிவு தெரியாம இருக்காங்க. அப்ப அந்த முடிவுகள் தெரியாம இருக்கும்போது அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அந்த தலைமை பண்பு, அப்போ அவங்கள பார்க்கும்போது நம்ம கவர்ந்து இழுக்கப்படுவோம். இப்போ எப்படி பரமேஷ் எப்படி எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வரும்போது அந்த வாக்குவாதம் இல்லாமல் ஒரு பிரச்சனையை முடிச்சார் பாருங்க, அப்போ அவரை நாங்க கவர்ந்து இழுக்கப்பட்டார். அதே மாதிரி அடுத்து அரவணைப்பு. இப்போ நம்ம கூட இருக்கவங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறவங்க, இல்ல வீட்டுல இருக்கவங்க, எங்க இருந்தாலும் நண்பர்கள் எங்க இருந்தாலும் நம்ம கூட இருக்கும்போது
நம்ம அவங்கள பாதுகாப்பா பார்த்துக்கிறோம், அவங்களுக்காக நம்ம இருப்போம் அப்படின்ற அரவணைப்பு. அப்போதான் மற்றவர்கள் நம்மளை அவர்களுக்கு பிடித்த நபர்களா நம்ம மாறுவோம். இது உங்களுக்கு அலுவலகத்துல இருந்து நீங்க அலுவலகத்துல இருக்கும்போது நீங்க ஒரு தலைவரா இருக்கலாம், ஆனா வெளியே வரும்போது ஒரு நண்பரா இருக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது அவர்களை கவர்ந்து இழுக்க முடியும். அடுத்து இந்த தலைமை, இந்த பவர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதிகாரம். இந்த அதிகாரத்தை பார்த்து நம்ம கவர்ந்து இழுக்கப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு என் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்க வரும்போது அவங்கள பார்க்கும் போதே இந்த ஆண்கள் நிறைந்த இந்த அரசியலை ஒரு தனி பெண்ணாக அப்படி நிற்கும் போது அப்படியே எல்லாரும் நவுந்து நின்று அப்படி அந்த ஒரு சிங்கம் மாதிரி, ஒரு பெண் சிங்கம்னா உண்மை. நான் நீங்க அரசியல் பேசவில்லை, அந்த பெண் சிங்கத்தை பற்றி பேசுகிறேன். அப்படி நின்னாங்கன்னா அந்த அதிகாரத்தை பார்த்த உடனே இவங்கதான் அது கவர்ந்து இழுக்கப்படும். அது ஒரு கவர்ந்து இழுக்கப்படும் யுக்தி. அதே மாதிரி இதெல்லாம் இல்லாம நம்ம ஒருத்தவங்க பேசுறத கவனமா கேட்டோம்னா அவங்களால நம்ம கவர்ந்து இழுக்கப்படும். அவங்க பேசும்போது இடைமறிக்காமல், டேரல் கார்னகி என்ன சொல்றாருன்னா 80% மற்றவர்களை பேச வையுங்கள், நீங்கள் 20% மட்டும் நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நீங்க மற்றவர்களை கவர்ந்து இழுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கவனமா இருக்காங்கல்ல, இந்த கவனமா இருக்கிறதுக்கு என்ன, அவங்களுடைய உடல் மொழி. இப்ப உங்க எதிரில் ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்க கவர்ந்து இழுக்கணும்னா அவரோட உடல் மொழியை நீங்க கொஞ்சம் பின்பற்றணும். அவர் சிரிக்கிறார்னா நீங்களும் லைட்டா சிரிக்கணும், சிறிய அளவு சிரிக்கணும். அவர்கள் கைகளை அசைத்து பேசுறாருன்னா நீங்களும் சிறிய அளவில் கைகளை அசைத்து பேசணும். இது இயல்பு. இதை நீங்க பின்பற்றினீங்கன்னா, நம்ம கூட பின்பற்றீங்கன்னா நீங்க எல்லாருமே கவர்ந்து இழுக்க முடியும். அதுல முக்கியமான விஷயம், நீங்க கூட நிறைய பயணங்கள் செஞ்சிருப்பீங்க, நண்பர்கள் கூட பயணம் செஞ்சிருப்போம். அதுல ஒரு நண்பர் பயங்கரமா பேசுவார். அந்த நண்பரை கூட நம்ம ஒரு சில சுற்றுப்பயணங்களுக்கு அழைத்துன்னு போக மாட்டோம். ஆனால் ஒருத்தர் எதுவுமே பேச மாட்டார், நம்ம சொல்றதெல்லாம் கேட்பார். அவரை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கவனிச்சு கேட்கிறாங்க பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. இந்த கவனிச்சு கேட்கும்போது இடையில் நம்ம கைபேசியில ஒரு மணி அடிக்கும், அதெல்லாம் கவனத்திலிருந்து திசை திருப்பிடணும். நம்மளுடைய கவனம் பேசுவதன் எதிரில் கவனிச்சு கேட்கணும். கவனிச்சு கேட்டோம்னா நம்மளால் அவர் கவர்ந்து இழுக்கப்படுவார். யார் கவனிச்சு கேட்கிறாங்களோ அவங்க கவர்ந்து இழுக்கப்படுவீர்கள். சரி, அது இல்லாம இந்த உடல், அது இல்லாம நம்மளுடைய உடை கூட ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு அலுவலகத்துல இருக்கோம், ஒரு சாதாரணமா நம்ம ஒரு மேலாளர் இருக்கார், நம்ம கீழே வேலை செய்யணும்னா மேலாளர் என்ன உடை போட்டுக்காரோ அதுக்கு இணையான உடையை நம்மளும் அணிவிக்கணும். அப்பதான் அந்த கவர்ந்து இழுக்கப்படும். அதுல நடை, உடை எல்லாமே இருக்கு, எல்லாமே கலந்து இருக்கு. இதெல்லாம் அந்த 5 விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமா டேரல் கார்னகி ஒரு சில விஷயங்களை சொல்றார். எப்பயுமே மற்றவர்களை குறை சொல்லி பேசுவதை தவிருங்கள். குறை சொல்லி பேசாதீங்க அப்படின்னு சொல்றார். குறை சொல்லி பேசலனாலே மற்றவர்களால் கவர்ந்து இழுக்கப்படுவீர்கள். அதே மாதிரி உண்மையான பாராட்டு. என்னப்பா உண்மையான பாராட்டுனா ரெண்டுமே, அதுல உண்மையான பாராட்டு, உண்மையைதான் பாராட்ட போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. பாராட்டுறத எல்லாத்துக்கும் பாராட்டுறதுன்றது தப்பு. இப்ப நான் என்னைக்கு சரியா பேசணும் அன்னைக்கு நீங்க என்ன பாராட்டினீங்கன்னா அந்த பாராட்டுக்கு மரியாதை இருக்கு. எல்லா நாளும் பாராட்டும் போது உண்மையா நான் சரியா பேசுறதுனால அந்த பாராட்டு எனக்கு கிடைக்காத போயிடும். அப்ப உண்மையான பாராட்டு, அந்த 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 விஷயத்தில் உள்வாங்கிய பாராட்டு, அந்த பாராட்டு என்பது மிக முக்கியமானது.
மற்றவர்களை கவர்ந்தெழுப்பதற்கு. மற்றவர்களை பாராட்டுங்கள். அதே மாதிரி உங்களிடம் தேவைகளை உருவாக்குங்கள். தேவை எப்படி உருவாக்கணும்? உங்களுக்கு உங்களால் தான் அதை செஞ்சு முடிக்க முடியும். அவர் நீங்க எது சொன்னா அந்த விஷயங்கள் சொன்னா உங்களுக்கு முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு தேவைகளை உருவாக்கு. அப்படி ஒரு தேவைகளை உருவாக்குனீங்கன்னா நீங்கள் மற்றவரால் கவர்ந்து இழுக்கப்படுவீர்கள். அதே மாதிரி மனிதர்களை தங்களை பற்றி பேசும்போது, தன்னை பத்தி பேசும்போது உன்னிப்பா கவனிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல அவர்களை பற்றி அவர் பேசும்போது நீங்க எதிரே இருப்பவர்கள் உன்னிப்பா கவனியுங்கள். அதே புன்னகை, நீங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறை பாக்குறீங்கன்னா அன்றைய தினம் அவங்கள புன்னகையா பாருங்க. அந்த புன்னகை உங்களுக்கு அவங்க மேல பிரச்சனைகள் இருந்தாலும், அவர்கள் மேல் உடன்பாடு இல்லை என்றாலும், புன்னகையை பார்த்தால் அந்த புன்னகை என்ன செய்யும் என்றால், அவர் நம் தொழில் மேலும் அவர் வேலையின் மீதும் தான் அக்கறை கொண்டுள்ளார், நம் மீது தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று எண்ணுவார். அதே போல் எதிரே இருப்பவரை நீங்கள் முக்கியமானவர்கள் என்று உணர வையுங்கள். அப்படி உணர வைத்தால் உங்கள் மீது மதிப்பு மரியாதையும் வரும். நீங்கள் கவர்ந்திழுக்கப்படுவீர்கள். அதே மாதிரி தேவையில்லாத விவாதங்களை தவிருங்கள். நானும் சொல்வேந்தர் கவிதாவும் தேவையில்லாத விவாதம் பண்ணோமே, அதெல்லாம் நாங்க தவிர்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு பணம் ஒருவர் முக்கியம் சொல்றார். நான் ஆரோக்கியம் தான் முக்கியம் சொல்றேன். உண்மையை சொல்லணும்னா ரெண்டுமே முக்கியம். பணம் இல்லாமல் எதுவும் இல்லை, ஆரோக்கியம் இல்லாமல் பணமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம்? பணம் தான் முக்கியம் நம்ம பேசுவோம், அவங்க ஆரோக்கியம் தான் முக்கியம் பேசுவாங்க. இது உண்மை. ரெண்டுமே முக்கியன்றது உண்மை. அப்போ தேவையில்லாத விவாதங்களை அவருடைய அதாவது ஆங்கிலத்தை சொல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அதுக்கு உரியவர்களை, அதுக்கு உரிய அங்கீகாரங்களை கொடுங்கள். அப்படி கொடுத்தால் அது உங்கள் கருத்து என்று சொல்லுங்கள். இது என்னுடைய கருத்து, ரெண்டு கருத்துமே சரிதான் என்று சொல்லுங்கள். நீங்கள் மற்றவர்களால் கவர்ந்து எடுக்கப்படுவீர்கள். உங்களை மக்கள் பின்தொடர வேண்டும் என்றால் முதலில் உங்களை அவர்கள் நம்ப வேண்டும். நம்பிக்கையாக இருக்க கவர்ந்து எடுக்கப்படுவீர்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியில நான் மனிதர்களை எப்படி கவர்ந்தெழுப்பது என்பதை பற்றி ஒரு கல்வியல் அமர்வு எனக்கு வாய்ப்பளித்தீர்கள். நான் கவர்ந்து இழுத்திருப்பேன் என்று நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேன்மைமிகு சொல்வேந்தர் ஜவஹர் ஐயா அவர்களே. கண்டிப்பாக அது உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து எங்களை மென்மேலும் சிறப்பாக ஆக்குறதுக்கு முனைந்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து நம்மளுடைய இரண்டாவது பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி 2025 பெரிய உருண்டையை பத்தி பார்த்தோம். அடுத்து நம்மளை சுத்தி இருக்க நம்மளோட 27 பக்கத்துல இருக்கிறதுல என்ன நடந்தது, நம்ம மொத்த இந்தியால என்ன நடந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல ஞாபகம் வர்றது என்னது? ஏர் இந்தியா ஃபிளைட் கிராஷ். நம்ம எதிர்மறையான விஷயத்தை எது சொல்லிட்டோம்? இல்ல பரவாயில்ல, நம்ம எதிர்மறையான விஷயங்களை ஞாபகப்படுத்தி அதிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் நல்லது. அடுத்து சுதேசி இயக்கத்தை ஆதரித்தது. ஒரு முறை நமது பாரத பிரதமர் சுதேசி இயக்கத்தை ஆதரித்தது. சுதேசி இயக்கத்தை ஆதரித்தது மிகவும் நல்லது. அடுத்தது
புல்வாமா நமது தாக்குதல். ஒரு முறை புல்வாமா தாக்குதல். புல்வாமா தாக்குதல் அதை நாம் எதிர்கொண்ட நிலைப்பாடு. எதிர்கொண்ட நிலைப்பாடு மிகவும் சரி. நம்மளுடைய முப்பெரும் படைகள் சேர்ந்து கொடுத்த பதில் அனைவரும் நாம் சிங்கம், நாம் எதையும் நீங்கள் கூறியது போல ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பை தொடர்ந்து நமது பாரத பிரதமர் அதை எதிர்கொள்ள திட்டங்கள் தீட்டியதும், அதன் வகையாக நம் சுதேசி இயக்கத்தை மீண்டும் ஆதரவு தெரிவித்ததும் மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்று நம்புகிறோம். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்கள் உறுதிப்பாடு செய்யப்படும் என்று நம்புகிறோம். கண்டிப்பாக. அதை அடுத்து நவம்பர் 1 ஒரு மாபெரும் நிகழ்வு ஒன்று நடந்தது சரித்திரத்தில். கரூர் மட்டைப்பந்து மகளிர் அணி மட்டைப்பந்து முதன் முதலாக வென்றது. இது போன்ற பல நல்ல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நம்மளை சுற்றி நடந்தது. இது அனைத்தும் ஒரு நொடியில் நடக்கவில்லை. அதற்கு முன்பு பல வருடங்கள் அவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி உழைத்து கொண்டிருந்ததுதான் அதற்கு காரணம். சில நேரங்களில் நாம் அதிகமாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஒரு நிமிடம் யோசித்து சில விஷயங்கள் செய்தால் போதும். அப்படி ஒரு நிமிடம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றுதான் நாம் இப்பொழுது மூன்றாவது பகுதியாக இன்றைய சிறப்பு பகுதி, சிறந்த சந்திப்பில் மூன்றாவது பகுதியாக உள்ள உடனடி பேச்சு. அந்த உடனடி பேச்சுக்காக நமது சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் மிகவும் தமிழில் ஆர்வம் மிக்கவர். சிறு வயதில் இருந்தே மேடைகளில் பேச கற்று வருபவர். டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை PSG கோவை கல்லூரியில் பின்பற்றியவர். பிடெக் பிட்ஸ் பிலானி ஹைதராபாத்தில் பின்பற்றியவர். ஸ்வஸ்திக் ஆட்டோமேஷன் அண்ட் ரெகுலேஷன் ரீஜனல் மேனேஜராக பணிபுரிபவர். அவரது ஆர்வம் சிறுகதை, கவிதை, அரசியல் கட்டுரை போன்ற அனைத்தும் எழுதுவது ஆகும். அவரை நமது சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களை உடனடி பேச்சுக்காக மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். மேடை உங்கள் வசம். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றி சொல்வேந்தர் நிகழ்ச்சி மிகு உரை தந்து கொண்டிருக்கிற பாவனா அவர்களே, நன்றி மேடை கொடுத்தமைக்கு. இப்பொழுது உடனடி பேச்சு இங்கு கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்குமான இன்றைய கருப்பொருளை ஒட்டியே தலைப்புகளும் கொடுக்கப்படுகிறது. முதல் தலைப்பை பேச வருகிற சொல்வேந்தர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? உடனடி பேச்சு 2 நிமிடத்துக்கானது. டைமர் அவர்கள் உங்களுக்கு 1.5 நிமிடத்தில் இருந்து 2 நிமிடத்திற்கு அந்த பச்சை மஞ்சள் அட்டைகளை உங்களுக்காக வழங்குவார். அதை கவனித்து கொண்டு உங்களுடைய பேச்சுக்களை அந்த நேரத்திற்குள் முடித்து விடுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்பொழுது முதல்வாகதாக யாராவது வருகிறீர்களா? நானே அழைத்து விடவா? ரகுநாதன் இன்றைக்கு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் மற்றும் புதியவர்கள் முதலிடம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ரகுநாதன் பேசலாமா? சொல்லுங்க ஐயா. நன்றி. உங்களுக்கான தலைப்பு, இந்த வருடத்தில் என்னால் மறக்க முடியாத மனிதர் யார், ஏன்? கடந்த வருடத்தில் உங்களால் மறக்க முடியாத மனிதர் யார், ஏன்? மேடை உங்கள் வசம். வணக்கம் ஐயா. குறிப்பாக நமது நாட்டில் அல்லாமல் உலகத்திலேயே எனக்கு சிறப்பாக நினைவிருக்கக்கூடிய மனிதர்கள் என்று குறிப்பாக சொல்வதை விட, எனக்கு முக்கியமான நிகழ்வுகள் என்றால் நமக்கு உற்சாகம் தரக்கூடிய, நமக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அதிலும் தொழில்நுட்ப ரீதியாக நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். நுண்ணறிவு சார்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற தளங்களில் நம்முடைய சுயமான சில முன்னேற்பாடுகளும் முன்னடைவுகளும் ஏற்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால்,
பெர்ப்ளெக்சிட்டியுடைய சிஇஓ ஆக இருக்கக்கூடியவர் மிக முக்கியமான நபர் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் உலக அளவில் நம்மால் நுண்ணறிவு உலகத்திலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகளிலே நாம் மேலாண்மை சாதிக்க முடியும் என்பதை புதிய ஒரு நுண்ணறிவு செயலி மூலமாக செயல்முறை மூலமாக நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். எனக்கு இந்த வருடம் மிக முக்கியமாக நான் கருதக்கூடிய நபர் நமது நாட்டிற்கான முன்னேற்றத்திற்கான நபர் என்று பெர்ப்ளெக்சிட்டி சிஇஓ அதை நடத்தி கொண்டிருக்கிற சிஇஓவை நான் முக்கியமான நபர் என்று கருதுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. பெர்ப்ளெக்சிட்டியினுடைய சிஇஓ அவர்களை என்னால் மறக்க முடியாது என்று சொல்லுகிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த தலைப்பு நான் சிறிது பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிறிது இடைவெளி வாய்ப்புண்டு. வணக்கம், பாலமுருகன். சொல்லுகிறேன். வணக்கம், பாலமுருகன். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்பொழுது உங்களுக்கான தலைப்பு, கடந்த வருடத்தில் நான் விட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பழக்கம், வருகிற வருடத்தில் நான் தொடர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பழக்கம் எது, ஏன்? நன்றி. நீங்க அருமையான ஒரு தலைப்பு. நிறைய விஷயங்களை நான் புதியதாக தொடங்க விரும்புகிறேன் அடுத்த வருஷம். ஒரே ஒரு பழக்கம் நான் விட்டது என்று டோஸ்ட் மாஸ்டர்ல தொடர்ச்சியாக அட்டன் பண்றதுதான். ஆனா வந்து ஒரு நான் 100% எப்பயுமே வந்து டோஸ்ட் மாஸ்டர்ல எங்க கிளப்ல நான் வந்து ஹலோ நான் வந்து இன்போசிஸ் கோயம்புத்தூர் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ல கார்பரேட் கிளப்ல இருக்கோம். அங்க எவ்ரி தமிழ்ல பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் பண்ண நினைக்கிறேன். அடுத்த வருஷமும் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தமிழ்லே எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுதான் ஒரு பழக்கம். ஒரு பழக்கம் வந்து இந்த வருஷம் விட்ட ஒரு பழக்கம் வந்து நிறைய கூச்ச சுவாசம் இருந்தது, அது வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. வருங்காலத்துல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பேக் டு டிடிஎம். சிறப்பு சிறப்பு. தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அதுதான் தேவை. ஆங்கிலம் எளிதாக வந்து விடுகிறது. தமிழர்களுக்கு தமிழ் வருவதுதான் தடுமாற்றமாகவே இருக்கிறது. மாறும், எல்லாம் மாறும். நன்றி. உங்களுடைய புது முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த தலைப்பு யார் எடுத்துக் கொள்கிறீர்கள்? நான் எடுத்துக்கிறேன். கைபேசியில் தொடர்ந்தால் யார் என்று தெரியவில்லை. சொல்வேந்தர் மோகன்குமார் அவர்கள். அடுத்ததாக பிரபு, முதலாவதாக சொல்வேந்தர் மோகன்குமார் அவர்களை அழைக்கலாம். வணக்கம் மோகன்குமார். வணக்கம். உங்களுக்கான தலைப்பு, கடந்த ஆண்டில் நான் மிகவும் ரசித்த சொல் தமிழில் எது, ஏன்? ரசித்த சொல். கடந்த ஆண்டில் நான் மிகவும் மிகவும் ரசித்து பேசிய சொல்லுவதுதான் இனிமை. இனிமை என்பது தமிழன் அத்தனை விஷயங்களில் ஆளப்படுகின்ற மொழியாக இருக்கிறது. எத்தனை மொழிகள் ஆண்டாலும் என் தமிழ் போல் எந்த மொழியும் அடிச்சா கேட்ட அப்ப நினைச்சுக்கிறீங்க.
சொல்வேந்தர் மோகன் அவர்களின் இணைப்பு துண்டித்து விட்டது. அடுத்த வாய்ப்பு புவனேஸ்வரி அல்லது சொல்வேந்தர் பிரபு அவர்களுக்கு கொடுக்கலாம். யாரு இனிமை என்றே பொருள். அதுக்காக தான் வந்து இனிமை அப்படின்னு முடிக்கிறேன். அவருடைய அழைப்பு கேட்கதா? எனக்கு எதுவுமே கேட்கல. ஹலோ, கேக்குதுங்க மோகன், நீங்க பேசலாம். இனிமை என்பது துணி போட்டு இருந்தாலும் கேக்குது. கேக்குதுங்க மோகன், நீங்க பேசுங்க. அனுபவம் என்பது சொல்லுக்கு இனிமைதான் ஒரு மோகன்குமாரோட இணையத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறது சரியா கேட்கல யாருக்கும். சரிங்க சார், நீங்க அடுத்த பேச்சாளரை அழைக்கலாம். அடுத்த பேச்சாளர் ஹாலிர் பேசுறீங்களா? ஐயா, நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே மகிழுந்தில் மகிழ்ச்சியாக பேசக்கூடிய நபர் ஹாலிர் அவர்கள். அவருக்கு அந்த தற்சார்பு மனம் என்பது இயல்பாகவே இருக்கிறது. மகிழுந்தையும் மகிழ்ச்சியாக ஓட்டிக்கொண்டே பேசக்கூடியவர். உங்களுக்கான தலைப்பு, இந்த பயணம் கடந்த ஆண்டில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது, ஏன்? இந்த பயணம் கடந்த ஆண்டில் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது ஏன்? சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த வருடங்கிறது எனக்கு வந்து அதிகமான மேடு பள்ளங்களும் என்னுடைய பயணம் போல நிறைய தடைகளும் முற்களும் பொருட்களுமா தான் இருந்தது. ஏன்னா இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சது. ஆண்டோட ஆரம்பமே நான் நம்மளோட தாயகமான இந்தியாவில் தமிழ்நாட்டுலதான் இருந்தேன். இன்னும் சொல்லப்போனா சென்னை மாகாணத்துலதான் இருந்தேன். அந்த அந்த கொண்டாட்டங்கள்லாம் முடிஞ்சு அடுத்த 1.5 மாதம் கழித்து கத்தாருக்கு என்னுடைய வேலைக்காக கத்தாருக்கு செல்றேன். அங்க போன உடனே முதல் அதிர்ச்சி, நீங்க அடுத்த மாதம் சவுதி அரேபியாவுக்கு பணி நிமித்தமா பணிமாற்றங்கள் ஆக போறீங்க அப்படின்னு. வேற வழி இல்லை எனக்கு. ஒன்று அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை பார்க்கணும், இல்லைன்னா பணிமாற்றம் ஆகும். கத்தாருடைய நிலைமைகள்ல எனக்கு அன்றைய சூழ்நிலை எனக்கு வேற வேலை உடனே கிடைக்கல. ஆனா பணிமாற்றத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சவுதி அரேபியாவுக்கு வந்தா நாங்க எதெல்லாம் நினைச்சு வந்தனோ அதுல 1% கூட இல்லை. ரொம்ப மனசு சோர்வா இருந்துச்சு. மனசளவுல என்னால ரொம்ப சோர்ந்தனால வேலையும் என்னால சரியா பார்க்க முடியல. என்னுடைய வேலைகள்ல என்னுடைய முழு உத்வேகம் இல்லை, ஏன்னா மனசு சரியில்லை அப்படிங்கிறதுனால. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க ஏதோ ஒரு எண்ணம் என்னுடைய மேலாளர்கிட்ட பேசும் பொழுது சொன்னேன், இது எனக்கு சரியா படலை, நான் வேலையை விட்டுட்டு போறேன் அப்படின்னு. அப்ப அவர் வார்த்தை சொன்னார், இவ்வளவு தூரம் வந்துட்டடா, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. நீ இந்த கயிறு இழுத்து பிடிச்சிட்டு இருக்காது, விட்டா உனக்கு வழி போயிடும் நினைக்கிறேன். ஆனா அந்த கயிறு இழுத்து பிடிக்கிறதுனால பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் பொறுத்து பாரு அப்படின்றாரு. அவர் சொன்ன வாஸ்தவம் உண்மையோ என்னவோ. இப்ப அந்த கயிறை நான் இழுத்து பிடிச்சதுக்கு அப்புறம் என்னோட சேர்ந்து பிடிக்கிறதுக்கு, ஏன்னா இங்க சவுதி அரேபியா வரும்போது நான் வெறும் 4வது நபர் என்னுடைய அலுவலகத்துல. இப்ப என்னோட சேர்ந்து கிட்டத்தட்ட 70 பேர் இருக்கும் இந்த கடந்த 6 மாதத்துல. அந்த கயிறை ஒரு நான் அப்ப விட்டு இருந்தேன்னா அது பிடிக்க வேற யாரும் வந்து இருந்திருக்கலாம், ஆனா அது நானா இருந்திருக்கேன். இந்த பயணம் என்னோட நெடுதூர பயணத்துக்கு என்ன தயார் செய்து நம்புறேன். இந்த பயணத்துல நான் கத்துக்கிற பாடங்கள் நிறைய. நமக்கு எவ்வளவு மனத்தொய்வு வந்தாலும் எக்காரணம் கொண்டும் அவ்வளவு சீக்கிரமா மனம் தளர்ந்துடாது. ஏன்னா உங்களுடைய பயணத்துல உங்களுக்கே தெரியாத ஏதோ ஒரு நல்ல வகையான சாலைகள் பயணிச்சுக்கிட்டு, இதை நான் வாழ்க்கையில எப்பவுமே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நன்றி. மேலே உங்களிடம். சிறப்பு ஹாலிர், மிக மகிழ்ச்சி, மிக மகிழ்ச்சி. நாம் இழுக்கிற கயிறின் நுனியில் தான் இருக்கிறது வெற்றியும் தோல்வியும். ஒருவேளை அந்த வழியை பொறுத்து கொண்டு இழுக்கிற பொழுது வெற்றி உங்களுக்கு சாத்தியப்படும். கை வலிக்கிறது என்று விட்டுவிட்டால் வெற்றிக்கு
சில காலதாமதங்கள் ஆகலாம். அந்த வகையில் திடீரென்று திடீரென்று வேலை மாற்றத்திற்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வது எத்தனை கடினம் என்பதை புரிந்து கொண்டோம். மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்த சொல்வேந்தர் நேரம் இருக்கிறதா? எல்லோருக்கும் தலைப்பு கொடுக்கலாமா? கவிதா அவர்களே. சொல்வேந்தர் சமீரா அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சொல்வேந்தர் சமீரா. நான் கைபேசியில் பேசிக் கொண்டிருப்பதால் எல்லோருடைய முகங்களையும் பார்க்கிற வாய்ப்பு இல்லை. சொல்வேந்தர் சமீரா, நீங்க இந்த வாய்ப்பு எடுத்துக்கிறீங்களா? உடனடி பேச்சுக்குரிய வாய்ப்பு. சமீரா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாமா? கொடுங்க. கடந்த வருடத்தில் நான் சுவைத்த உணவு சிறந்தது இதுவே, ஏன்? கடந்த வருடங்களில் நீங்கள் சுவைத்த உணவு இதுவே சிறந்தது, ஏன்? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த வருடத்தில் சுவைத்த சிறந்த உணவு அப்படிதானே கேக்குறீங்க? என்ன சிறந்ததுன்னு உணர்ந்திருப்பீங்க, அதை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் எப்பவுமே சிறந்த உணவு தான் சாப்பிடுவேன். அதனால எல்லா உணவுமே நான் சாப்பிடுறது சிறந்ததா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டு உணவு அதுதான் எப்பவுமே நான் சிறந்ததா கருதுவேன். வெளியில போய் நான் வந்து புதுசா சாப்பிடணும் அப்படிங்கறது பொதுவா தேர்வு செய்ய மாட்டேன். யாராவது சொல்லி இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேணும்னா நான் அதை முயற்சி பண்ணுவேன். மத்தபடி எங்க ஊர் உணவு, எங்க ஊர் கன்னியாகுமரி, நாகர்கோவில். அதனால எப்பவுமே நான் தேர்வு செய்யறது என்னுடைய கம்ஃபர்ட் ஃபுட், சிறந்த உணவா நான் எப்பவுமே அதுதான் கருதுவேன். எனக்கு எப்பவுமே பிடிச்சமான உணவுமே அதுதான் கூட. மற்ற உணவுகள் சாப்பிடுவேன். ஆனா எனக்கு 10 உணவு வச்சுட்டு ஒரு உணவு எங்க ஊர் உணவு இருந்ததுன்னா முதல்ல நான் அதைதான் போயிருப்பேன். அது சலிக்கவே செய்யாது, ஆயுசு ஃபுல்லா சாப்பிட்டா கூட. அந்த மாதிரி அதுதான் நான் சிறந்த உணவா எப்பவுமே நான் கருதுவேன். இனிமேலும் வாய்ப்புக்கு நன்றி. நான் இப்பதான் எழிலையா லிங்க் அனுப்பியிருந்தாங்க. சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் உள்ள டப்புன்னு சமீரான்னு கொடுத்தீங்க. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்த முறை நாங்க போகும்போது சுவைச்சு பார்ப்போம். சொல்லுங்க. அடுத்த சொல்வேந்தர் பிரபு அவர்கள் கலந்துக்கிறீங்களா? சொல்வேந்தர் பிரபு. வணக்கம் பிரபு, நீங்கள் கலந்துக்கிறீங்களா? சொல்வேந்தர் பிரபு அவர்களே. இல்ல வேற யாராவது விருப்பம் உள்ளவங்க கலந்து கொள்ளலாம். இது கடைசி தலைப்பா நம்ம முடிச்சுக்கலாம். நேரம் ஐயா கலந்து கொள்கிறேன். வணக்கம், வாங்க. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். கடந்த ஆண்டில் ஏதாவது சுற்றுலாவிற்கு நீங்கள் இந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். போக நினைத்த இடம் எது, ஏன்? கடந்த ஆண்டு என்பது என்னை பொறுத்த மட்டில் இன்னும் நாம் இந்த ஆண்டை கடந்து செல்லவில்லை. எனவே இந்த ஆண்டாகவே நான் கருதி கொள்கிறேன். இந்த ஆண்டு நான் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று நினைத்தது என் குடும்பத்துடன் ராமேஸ்வரம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தோம். அதன் காரணமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பே குடும்பத்துடன் அனைவரும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு ராமநாத சுவாமியின் தரிசனம் கிடைப்பதற்காக சென்று வந்தோம். ஸோ அங்கு சென்றதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்னவென்றால், எங்கள் 2 குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைத்தது. நமது வரலாற்று சாதனை மிக்க பாம்பன் பாலம் நமது தமிழ்நாட்டில், அதுவும் தென்கோடி தமிழ்நாட்டில் அமைந்திருப்பதும், அதனை நமது அடுத்த தலைமுறையினர் சந்திப்பதற்கும் அதை பற்றின சிந்தனையை மேலோங்க செய்வதற்கும் சிறந்ததொரு வாய்ப்பாகவே நாங்கள் கருதினோம். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ கோடானு கோடி மக்கள், வட இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் கூட
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்தும் அதை தவறு விடுவது எங்களுக்கு ஒரு சிறு ஏக்கமாகவே இருந்தது. அந்த நிலையில் நாங்கள் எங்கள் இரு குழந்தைகளையும் அங்கள் ராமநாத சுவாமி அவர்களை தரிசனம் செய்ய வைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகவே நாங்கள் கருதுகிறோம். இது போன்ற வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய 2026 புத்தாண்டு தினத்திலிருந்து அனைத்து வருடங்களும் எங்களுக்கு இது போன்ற சிறப்பான ஒரு வாய்ப்புகளாக அமையும் என்று நம்புகிறோம். அது போன்ற வாய்ப்புகள் இந்த குழுவில் குழுமி இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அத்தனை அருள்களும் அத்தனை வாய்ப்புகளும் நமது நெறியாளர் பாவனா அம்மையார் கூறியது போல இன்றைய நாளை விட நேற்றைய நாளை விட நாளைய நாள் நமக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இன்றி எனக்கு உண்மையிலேயே இந்த ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதையான நாள். ஏனென்றால் இதுதான் என்னுடைய முதல் நிகழ்வு நமது குழுவுடன் சேர்ந்து. வாய்ப்பு கொடுத்ததற்கு அனைவருக்கும் நன்றி. மேடை உங்களுடையது. மிகுந்த மகிழ்ச்சி. நம் தமிழகத்தினுடைய இறுதி எல்லைக்கு இருந்து கொண்டு நம் எல்லையில் நீங்கள் பெற்ற அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்தபடியாக இன்றைய சொல்வேந்தர் நிகழ்ச்சியில் உடனடி பேச்சிற்கு நான் சிறிய காரணம், ஒரு முக்கியமான விடயத்திற்காக பயணிக்க வேண்டிய காரணம் இருந்தாலும் தவறவிடக்கூடாது என்பதற்காக என்னால் முடிந்தவரை என்னுடைய முயற்சியை செய்திருக்கிறேன். அற்புதமான தலைப்பு இன்றைக்கு வழங்க முடியவில்லை என்ற குறை எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் என்னால் முடிந்த அளவிற்கு தலைப்புகளை கொடுத்திருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய பேருடைய அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். எனக்கு இந்த வருடத்தில் சென்னை சொல்வேந்தர் மன்றம் அறிமுகமானது. அதன் மூலம் என்னுடைய பேச்சாற்றலை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்பை இந்த வருடம் எனக்கு கொடுத்திருக்கிறது. அதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு மேடையை மீண்டும் அருமையான நெறியாளர் பாவனா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. பயணித்த போதும் நீங்கள் அருமையாக இதை தொகுத்து வழங்கியதற்கு மிகவும் நன்றி பாண்டியன் அவர்களுக்கு. அடுத்ததாக பெரிய உருண்டையை பார்த்தோம், சுத்தி இருக்க இந்தியாவை பார்த்தோம், நம்மள பார்க்கணும்ல. 2025 நாம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் எது நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டது, 2026 நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். நாம் 2025 இறுதி 5 நாட்களில் இருக்கிறோம். இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் என்ற கணக்கில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் 2025 உங்கள் வாழ்வில் ஒளியேற்றியவர், நீங்கள் மிகுந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், உங்களுக்கு அனைத்திலும் நல்ல உதவி செய்தவர் என்று யாராவது 5 பெயர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருக்கு நன்றி சொல்லி நீங்கள் அதை வாழ்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக மாறும். நான் அதை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நமது இந்த நிகழ்ச்சியின் 4வது பகுதி மதிப்பீட்டாளர்களின் பகுதி. அந்த மதிப்பீட்டுகளை வழங்குவதற்கு நாம் எந்த அளவு எது சிறப்பாக செய்தோம், எது நாம் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும் என்று அறிவுரைக்க நான் மேன்மைமிகு சொல்வேந்தர் வீரா மனோ அவர்களை அழைக்கிறேன். மேடை உங்கள் வசம் ஐயா. நன்றி. இன்றைய சொல்வேந்தர் பவானா சிறப்பாக நிறைய நடத்தினீர்கள். அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தறி கொடுத்துருவோமே. இப்ப மதிப்பீட்டு நேரங்க. மதிப்பீட்டுனா அப்புறம் முத நம்ம என்ன கேட்க போறோம்னா, நம்ம இன்றைக்கு ஒரு பேச்சாளர் இருந்தாங்க. அவரு அந்த பேச்சாளரின் மதிப்பீடு வர்றதுக்கு முன்னால ஒருத்தர் நம்ம அறிமுகப்படுத்தல. அவர் யாரு அந்த கேட்கும் திறன், லிஸ்னிங் மாஸ்டர். நம்ம எவ்வளவு சிறப்பா கேட்கிறோம்ட்டு அவர் கண்ணோட்டம் வச்சிருப்பாரு. அவரு கொடுக்கிற கேள்வியில தான் தெரிய போகுது. ஏன்னா சொல்வேன்ற மன்றத்துல நம்ம 3 திறனை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்பாங்க. கேட்கும் திறன்,
சிந்திக்கும் திறன், பேசும் திறன். ஸோ அந்த திறனை செய்யறது வந்து பிரபு வந்து ராமேஸ்வரத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. நம்மள குடும்பத்தோட போலங்க. அவர் சொல்லும் போத நானும் போயிட்டேன் ராமேஸ்வரத்துக்கு. இங்க மலேசியால இருந்து அங்க போயிட்டேன். நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஸோ இப்போ வந்துங்க பேச்சாளர் சிறப்பா பேசுனாங்க. அவங்க எவ்வளவு சிறப்பா பேசுனாங்க, பேச்சாளர் இருக்காங்களா பார்த்துடுறோம் போது. புவனேஸ்வரி எவ்வளவு சிறப்பா பேசுனாங்கன்று யார் வந்திருக்கானா, அவங்க ஒரு வழக்குரைஞர் KL ஹேமா மாலினி. வாங்க, அவங்க மதிப்பீடு பண்ணுவாங்க. மதிப்பீடு கொடுங்க ஹேமா மாலினி. நன்றி சொல்வேந்தர் மனோ அவர்களே. மறதியும் நல்லதுதான் தலைப்பு மிக அருமை. எல்லா நினைவுகளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை என தன் உரையை துவக்கிய சொல்வேந்தர் புவனேஸ்வரி, அருமைதான் உங்கள் உரை. ஆம், எல்லா நினைவுகளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை, உண்மைதான். 2025 எதை கொண்டு போக போகிறோம் என்ற கேள்வியை முன்வைத்து உங்கள் உரையை ஆரம்பித்தது மிக சிறப்பாக இருந்தது. மேலும் நல்லதை மட்டும் நினைவகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தியது நன்று. ஆனால் உங்கள் பேச்சில் தான் நினைவகத்தை பற்றி நீங்கள் விவரித்தது எனக்கே இன்றுதான் நினைவகம் என்ற அந்த வார்த்தை வந்து என்ன சொல்ற நினைவுபடுத்தினீர்கள். நன்றி. தேவையற்ற குப்பைகளை வெளியேற்றுவது நல்லது என்றும் உங்கள் உரையில் புகழ்த்தி பேசியது மிக சிறப்பு தான். மற்றும் மறதி என்பது பலவீனம் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறினீர்கள். அருமை உங்கள் உரையில். அதுவும் மிக சிறப்பாக இருந்தது. ஆம், நடந்தவை எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொண்டால் என்றுமே துயரம்தான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் மனிதனின் வாழ்க்கை என்பதை சிறப்பாக உங்கள் உரையில் கூறினீர்கள். மிக மிக அருமை. முதல் முயற்சி இது. மிக சிறப்பாக இருந்தது. மிக பெரும் சிரத்தையோடு இதை எடுத்து பேசியிருக்கிறீர்கள். மிக நன்றி. மேலும் மேலும் உங்களை மெருகேற்றிக் கொள்ள என் வாழ்த்துக்கள். நன்றி சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களே. மேடை உங்களுக்கு சொல்வேந்தர் ஐயா. ஓகே, நன்றி மதிப்பீட்டாளர் KL ஹேமா மாலினி. சிறப்பாக, அற்புதமாக கொஞ்சம் நல்லா சொன்னீங்க எல்லாத்தையும். அது வந்து இப்ப புவனேஸ்வரி எவ்வளவு நேரம் எடுத்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அந்த உரைக்கு 5 to 7 நிமிஷம் அவங்க எவ்வளவு நேரம் எடுத்தாங்க கவிதா? சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களின் நேரமானது 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரை. அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 4 நிமிடம் 31 வினாடிகள். ஓகே, சோ புவனேஸ்வரி உங்க உரை வந்து தலைப்பு அற்புதமா இருந்துச்சு. மறக்கிறதும் நல்லது, அதுவும் நல்லா இருந்துச்சு தலைப்பு. ஏன்னா தலைப்பு சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி கொடுக்கணும். நம்ம ஜவார் சொன்னார்ல, ஈர்க்கணும். நம்மள என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கணும். அழகா வந்து ஒரு உதாரணத்தோட சொன்னீங்க. நல்லா KL ஹேமா மாலினி அழகா உங்களுக்கு மதிப்பீடு கொடுத்துறாங்க. ஏன்னா அந்த நேரம் தான் நான் ஏன் கேட்டேன்னா, நான் பார்க்கவே இல்லை பச்சை விளக்கு. பார்க்கறதுக்கு முன்னாலே நீ முடிச்சிட்டீங்க உரைய. அற்புதமான உரை, சிறப்பான உரை. அதை வந்து அந்த நேரத்தோட 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 நிமிஷம் நேரம், 4 நிமிஷம் 31 வினாடி நேரம். அந்த உரையின் நோக்கம் அந்த 4 நிமிஷம் 30 வினாடி பேசினா கூட போதும். ஆனா நேரத்தை வந்து இது உங்க நேரம். ஸோ இதை மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் மறக்கணும், இதையும் மறந்துடாதீங்க. ஸோ அந்த நேரத்தை கூட பாய்ச்சிங்க. உங்க நேரம், இது உங்க நேரம். இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னொன்னு நான் வந்து இது வந்து நான் முக்கியமா கேட்கணும். இப்ப புவனேஸ்வரி பேசுறாங்க, எந்த கற்றல் பாதையில பேசுறாங்க, எந்த உரைன்னு அவங்க வந்து யார் சொல்லணும்னா, அவங்க மதிப்பீட்டாளர். அவங்க சொல்றதுக்கு முன்னால எந்த கற்றல் பாதையை என்ன அவங்க உரையின் நோக்கம். ஏன்னா அந்த கற்றல் பாதையை டோஸ்ட்மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் ஆழமா வந்து இந்த உரையின் நோக்கம் சொல்லணும். ஸோ யார் சொல்லணும்னா, நம்ம இன்றைய சொல்வேந்தர் வந்து நம்ம பொது மதிப்பீட்டாளர். அவங்க படிச்சவன தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் இது பண்ணீங்களா? ஸோ புவனேஸ்வரி அற்புதம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. யதார்த்தமான பேச்சு. நான் ஈர்த்தி நல்லா அந்த கேட்கும் போது நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஸோ 2 பேருக்கும் பலத்தை கைத்தட்டு கொடுத்துருங்க. வந்து நம்ம
திட்டமிட்ட உரையின் மதிப்பீட்டு ஒண்ணு கட்டோம். அடுத்ததாக திடீர் பேச்சு அங்கத்தின் திடீர் பேச்சு பேச்சாளர்கள் மதிப்பீடு பண்ணுறதுக்கு யாரு கவிதா இன்னைக்கு? என் பணி வந்து பொது மதிப்பீட்டாளர். இப்போது என்ன செய்வோம்னா இதுக்கு திடீர் பேச்சு அங்கத்தின் மதிப்பீட்டாளர் தனியா ஒரு ஆள் கூப்பிடுவோம். சோ இந்த நேரம் எனக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க இந்த மதிப்பீடு பண்ணுறதுக்கு? 10 நிமிடம். 8 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரை. இன்றுதான் முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம் நமது மன்றத்தில். இது வந்து நம்ம ஏன்னா இந்த நேரம் கொடுத்தனால நம்ம திடீர் பேச்சு அங்கம் என்னத்துக்கு செய்யறாங்கன்னா 4 திறனை கத்துக்கிறதுங்க. இந்த சொல்லுன்ற ஒரு மன்றத்துல 3 திறன் சொல்லுவோம். இது வந்து திடீர் பேச்சு அங்கம் 4 திறனை கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த திறன்கள் பாய்க்க பாய்க்க செய்யத்தான் நம்ம மேம்படுத்த முடியும். முதல் திறன் கேட்கும் திறன். ஸோ அவங்க சொல்லும் போத தலைப்பு கொடுக்கும் போது நம்ம கேட்கணும். ஸோ கேட்டுட்டு சிந்திக்கணும். முதல் திறன் கேட்டுட்டு சிந்திச்சுட்டு 4வது திறன் தான் பேசும் திறன். 3வது திறன் எப்படின்னா இந்த தலைப்புக்கு நான் எப்படி பேச போறேன். ஸோ நீங்க நினைக்கலாம் இது என்னங்க திடீர்னு கொடுக்குறாங்க, திடீர்னு இதெல்லாம் யோசிக்கிறோம் எப்படிங்க செய்யறதுன்னு. இதை நம்ம சொல்வேன்ற மன்றத்துல இந்த 3 திறனை வளர்த்துக்கிட்டாவே சிந்திக்கும் திறன், யோசிக்கும் திறன், கேட்கும் திறன், சிந்திக்கும் திறன், அப்புறம் தான் பேசுறது. அதான் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க யோசிக்காம பேசுறான்ட்டு. ஸோ சொல்வேன்ற மன்றத்துல நான் 30 வருஷமா உறுப்பினரா இருக்கேன்னா இதுதாங்க எனக்கு என்ன ஒரு திறனை ரொம்ப என் வாழ்க்கைய ரொம்ப மாத்துனுச்சுன்னா அந்த கேட்கும் திறன். முந்தி பிள்ளைங்க சொன்னதுலாம் கேட்க மாட்டேன். இப்ப பிள்ளைங்களாம் முந்தி சின்ன பிள்ளைலாம் சொன்னா நம்ம சொன்ன பேச்சு கேட்பாங்க. இப்ப எல்லாம் வந்து 33 வயசு, 29 வயசு, 22 வயசு. இப்ப நம்ம சொன்னா கேட்குங்களா? சோ இப்ப என்னன்னா என்னோட திறன் என்ன தெரியுமா? கேட்கிற திறன். நீ சொல்றியா? நான் கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்ல வேணாம், கேட்டுட்டு யோசிச்சுட்டு சொல்றதுக்கு முன்னாலே அவங்களே யோசிச்சிருவாங்க. சோ இதுதாங்க இந்த சொல்வேன்ற மன்றத்துல இந்த திறனை வளர்த்துக்கிட்டு சொல்வேன்ற மன்றத்துல வளர்த்துக்கிட்டோமாவே வாழ்க்கை மாறுங்க. இப்போ என் திடீர் பேச்சு அங்கத்தின் மதிப்பீடு பண்ணுறதுக்கு பேச்சாளர் யார் பேசினார்னா ரகு நீங்க சொல்வேன்ற மன்றத்தின் உறுப்பினரா ரகு? இல்லையா, நான் இன்னைக்குதான் வந்து முதல்ல ஒரு பார்வையாளராக கலந்துக்கிட்டேன். ஓகே. ஸோ நம்ம சொல்வேன்ற மன்றத்துல வயசுக்கு ஒரு தடை இல்லைங்க. இப்போ வந்து என் மன்றத்துல ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்காரு, 70 வயசு. அவர் யாருன்னா ப்ரொஃபஸர் டாக்டர் துரைமுத்து. இப்பதான் வந்து சேர்ந்திருக்காரு. அவர் 4 மொழியில வந்து நிபுணம் பட்டவர். ஆனா திடீர் பேச்சு கொடுத்தவன முழிக்காரு. என்னப்பா இது திடீர் பேச்சு, திடீர்னு என்ன பேச சொல்றீங்க? பேசுறது அந்த ஒரு நேர கட்டுப்பாடோட பேச சொல்றாங்களே, இது ரொம்ப கடினங்க. சின்னாங்க, இது இல்ல சுலபம் இல்ல. ஸோ இந்த திறனை வளர்த்துக்கிறதுக்கு சிறப்பா வருது. ஸோ நீங்க ரகு சிறப்பா பேசுனீங்க, புதுசா வந்திருக்கீங்க. தயவு செய்து எனக்கு தெரிஞ்ச மன்றத்துல சென்னை தமிழ் சொல்வேன்ற மன்றம் இது ஒரே ஒரு மன்றம் தாங்க. எத்தனையோ மன்றங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கில் மன்றங்கள் இருக்கு. தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் வாரம் நடத்துற மன்றம் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுத்துருங்க சென்னை தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மன்றத்துக்கு. சென்னை தமிழ் சொல்வேன்ற மன்றம் இந்த மாதிரி இல்லவே இல்லை. அதான் கவிதா சிறப்பா செஞ்சுக்கிருக்காங்க. வாரம் அவங்க வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மன்றத்தின் உறுப்பினர் அவருக்கு நீங்க குடுப்பனை பண்ணிருக்கீங்க, சிறப்பா செஞ்சுக்கிருக்காங்க. ஜவஹராரும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம பாண்டியனா அவரும் சிறப்பா பேசிக்கிருக்காரு. இங்க இருந்தாலும் சென்னை தமிழ் சொல்வேன்ற மன்றத்துல நீங்க இந்த ஊர்ல இருந்து கலந்துக்கலாம். ஸோ ரகு சிறப்பா பேசுனீங்க. நீங்க கவனிச்சீங்களா? நம்ம வந்து இங்க வந்து மஸ்ட் லேர்ன் டு அன்லேர்ன். இப்போ பாத்தீங்களா அவர் மூஞ்சி வந்து பாதியில தான் தெரியுது. நீங்க கவனிச்சிங்களா? நான் ஆரம்பிக்கும் போத எப்போதும் வந்து கூட்டம் வந்து நேர்கூட்டம் பிசிக்கல் நேர்கூட்டம் இந்த மாதிரி கவனிக்க. இது வந்து நம்ம வந்து என்னன்னா இங்க வரும்போத நம்ம மற்றவங்களுக்கு இருக்கும் போத நம்ம இப்படி பாதி தான் மூஞ்சி தான் தெரியுதுயா. உங்க மூஞ்சி கொஞ்சம் தான் தெரிஞ்சிச்சு. நீங்க பேசும் போத ஒரு கண்ணு தான் தெரிஞ்சிச்சு, ஒரு பாதி தலை தான் தெரிஞ்சிச்சு.
சோ இது என்னன்னா ஒரு குறையா சொல்லுங்க, உங்க கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள், அருமையான குரல். நீங்க சொன்ன கருத்துகள் வந்து நான் இன்றைக்கு வந்து நீங்க சொன்னீங்களா ப்ரிலபெக்சிட்டி விட்டு ஃபெடெக்ஸ் ஒரு இந்த ஆளை வந்து நான் மறக்க மாட்டேன், ஏன் மறக்க மாட்டேன்னு சொன்ன கருத்து அற்புதமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதே வந்து நீங்க உங்க மூஞ்சை காமிச்சிட்டு உங்க கண் பார்வை எங்களை காமிச்சிங்களா, உங்க நீங்க சொன்ன வார்த்தைகள், நீங்க உங்க சொன்ன கருத்துகள் மேம்படுத்தும். ஸோ அதனால தாங்க சொல்வேன்ற மன்றத்துல நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட இருக்கிறோமா இல்லையோ நம்ம கருத்தை வந்து மற்றவங்களுக்கு கேட்கிற மாதிரி அதை வளம்படுத்தலாம். ஸோ நன்றி ரகு, ஜாயின் பண்ண வந்து கலந்துக்கிட்டதுக்கு. தயவு செய்து உறுப்பினர் ஆவதற்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. நம்ம கவிதா நன்றி ஐயா. ஆனா நன்றி. நமக்கு சில தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள், கம்ப்யூட்டர் ஆடியோ நடக்கல, அதனால வீடியோ மட்டும் அதுல வருது. ஸோ வீடியோக்கு வந்து மொபைல் போனை, கைபேசியை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைனால உங்களுக்கு முகம் பாதி தெரிந்தும் தெரியாமலும் அப்படி இருந்திருக்கலாம். அது தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனை. லேப்டாப்ல வந்து ஆடியோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து கைபேசி மூலமா வீடியோவும் நீங்க பேசுறத வந்து லேப்டாப் மூலமா பார்க்க வேண்டிய இருவேறு தொழில்நுட்பத்துக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இன்னைக்கு எப்படியோ ஒரு பார்வையாளராக சேர்ந்தேன். உங்கள் சொற்களுக்கு மிக்க நன்றி. நான் முயற்சி செய்கிறேன். நன்றியா, நன்றியா, வழக்கத்துக்கு நன்றி. தயவு செய்து இன்னும் வந்து கூட்டத்துக்கு கலந்துங்க. அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்துங்க ரகு ஐயாக்கு. அடுத்ததாக பாலமுருகன். சிறப்பு பாலமுருகன். நீங்க இன்ஃபோசில வந்து கோஆபரேட் கிளப்ல இருக்கீங்க. இங்க வந்து தமிழ் பழகணும்ட்டு அதுவும் வந்து நீங்க இந்த மாதிரி தலைப்பு கொடுக்கும் போது கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா, வேணாம் நம்ம தமிழ் பேசும்போது நம்மள மட்டமா எடை போடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம மொழிங்க, நம்ம பேசதான் நம்மளுக்கு வந்து பலப்படுத்துவாங்க. பேசதான் நல்லா பேச முடியும். என் மாதிரி நீங்க மாதிரி எத்தனையோ பேர் இருக்கீங்க. வந்து ஆங்கில சொல்வேன்ற மன்றத்துல இருந்து தமிழ் நம்ம மொழிங்க. நம்ம இங்க வந்து வைக்கப்படக்கூடாது, நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த முயற்சிக்கு பலத்தை கைத்தட்டு கொடுத்துருங்க. ஸோ அவங்க கருத்தை அவங்க சொன்ன விதமும் நல்லா இருந்துச்சுங்க. என்னன்னா, நீங்க வந்து அந்த நான் வைக்கப்படுறேன் அதை வந்து நான் தவிர்த்துட்டேன். அதே மாதிரி சொல்வேன்ற மன்றத்துல உறுப்பினராக இருக்கீங்க. அதனால நீங்க எப்படி மேம்படுத்துறீங்க, எப்படி மேம்படுத்தலாம், அது வந்து ஸோ உங்க வெக்கத்தை வந்து குறைச்சிக்கிட்டு வரீங்க. சொல்வேன்ற மன்றத்துல ஒரு குடுப்பணியா இருக்கு உங்க கலந்துக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம சென்னை தமிழ் சொல்வேன்ற மன்றத்துக்கு நீங்க வந்தீங்க, ரொம்ப சந்தோஷங்க. நீங்க அதான் வந்து பணி எடுத்துக்கிட்டீங்க வேற உபரிச்சல் கணக்காளராக வந்தீங்க. நன்றி. பாலமுருகனுக்கு ஒரு பலத்தை கைத்தறி கொடுத்துருங்க. நன்றி நன்றி. மூன்றாவது பேச்சாளர் நல்லா, அவர் குரல் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இணையத்தினால கொஞ்சம் பேர் காணா போயிட்டாரு. ஏன்னா அவர் வார்த்தைகள் அந்த என்ன அந்த அவர் தலைப்புக்கும் அந்த சொன்ன வார்த்தைகள் இனிமை, அந்த வழக்கத்தை சொன்னா இப்ப இல்லத்தானே அவர் இருக்காருங்க நம்ம மோகன்குமார் இல்லைங்க. அவர் நல்லா இருந்துச்சுங்க. அதான் நம்ம இணையத்தினால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தா சிறப்பாகலாம். ஸோ அவருக்கு பலத்தை கைத்தட்டு கொடுத்துருங்க நம்ம மோகன்குமார். அடுத்தது அலீர் இருக்காரா? இருக்காரு. அவரு ரொம்ப அழகா சொன்னாருங்க. அவர் அங்க காடி ஓட்டிக்கிட்டே போனாலும் அவர் அப்படியே குரலும் அவர் அனுபவத்தை வாயால சொல்லுங்க. அவர் அனுபவத்தை வந்து நம்ம வந்து உணர்ற மாதிரி வச்சுட்டாரு. ஏன்னா இப்ப சொல்லும் போதே மேலோட்டமா அந்த தலைப்பு பேசல. அவரு நம்ம கத்தார் கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் கத்தார்ல இருந்து அரப் சவுதி கூட்டிட்டு போயிட்டு அவர் அனுபவத்தை சொல்றாரு தெரியுமாங்க. இந்த மாதிரி இது மாதிரி பாதைகள் வரும். நம்ம விடாமுயற்சியா போனா 4 பேர்ல இருந்து 4 பேர்ல இருந்து 70 பேரு மாத்திரம் முடிஞ்சிச்சு. ஆனா விடாமுயற்சி அப்படின்னா கை விடல. ஸோ அதனால ஒரு ஆலோசனர் இருந்தாரு. அவரு அங்க இருந்தாலும் வாகனம் ஓட்டிக்கு இருந்தாலும் அவர் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம இழுத்துட்டாருங்க. அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறி கொடுத்துருங்க. நம்ம சபீனா திடீர்னு வந்தாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு திடீர் பேச்சு திடீர்னு வந்தோடனே தலைப்பு கொடுத்துட்டாரு. அவங்க வந்து அந்த மாதிரி தலைப்பு கொடுத்தாங்க. நம்ம சொல்வேன்ற மன்றத்துல ஒரு இதாங்க தனி சிறப்பு. அவங்க உணவு பத்தி பேசும்போது இந்த மாதிரி எனக்கு கேட்க ரொம்ப ஆசைங்க. எங்க போனாலும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நான் வந்து டூரிஸ்ட் கைடா இருக்கேன். தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்களா என்ன இருந்தாலும் ஜாஸ்திலமா என்னென்னமோ உணவு இருக்கும். அவங்க தோசை, இட்லி, ப்ரூ காஃபி பார்த்தாவே அதே மாதிரி இவங்க உணவு என்ன உணவுன்னொன்னே
அவங்க சொல்றாங்க எந்த உணவு இருந்தாலும் நம்ம உணவு மாதிரி வருமா. அவங்க சொல்லும் போதே நல்லா வாய் சுவைச்சிச்சு. கொஞ்சம் என்னன்னா அவங்க பேசும்போத மூஞ்சி தெரியவே இல்லை. இப்ப தெரியுது பாருங்க, ரகு மூஞ்சி கிளியரா தெரியுது. அதே மாதிரி அவங்க மூஞ்சி பேசும்போது ஒண்ணுமே தெரியலங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நம்ம மூஞ்ச தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துட்டு பேசும்போது பாடி லாங்குவேஜ் நம்ம எப்படி கண்ணு இதெல்லாம் பார்க்க முடியுங்க. அடுத்ததாக பிரபு இன்றைக்கு கேட்பாளர் அவர் தான் பிரபு, லிசனிங் மாஸ்டர். அற்புதம் பிரபு. நீங்க ராமேஸ்வரம் பத்தி பேசுனீங்க. ஆமா, அவர் ரொம்ப பேர் வந்து எங்கெங்கயோ வந்து வராங்க. வெள்ளைக்காரவங்க வந்து ரமணா மகரிஷி பத்தி பேசிக்கிருக்காங்க. நம்ம ஆளுங்க தான் அவர் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லைங்க, இது வந்து அவர் ரமணா சொன்னதே சொல்றேன். அது குடுப்புன்னு இருக்கணும். அவங்களுக்கு குடுப்புன்னு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியுதா தெரியலையோ, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல. நீங்க பகிர்ந்துக்கும் போத உங்க குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போயிட்டு இது ஒரு பயணமாவே சொன்னீங்களே 2025 நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்லும் போத இந்த பயணத்துல வந்து இந்த பயணத்தோட உங்க அனுபவத்தை நீங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்களோ அது வந்து நம்ம இங்க என்னன்னா திடீர் சங்கத்தின் பேச்சாளர் எல்லாம் அவங்க சொல்லும் போத நம்ம என்ன அந்த அவங்க சொன்ன உரையில நம்ம என்ன எடுத்துக்க போறோம். ஸோ நீங்க சொல்லும் போத நம்ம வந்து நல்லதெல்லாம் இருக்கு, நம்ம ஊர்ல நல்லது இருக்கு, நம்ம போன பயணத்துல நல்லது இருக்கு, நம்ம ஊர்ல என்ன நல்லது இருக்குன்னு சொன்னதே நல்ல அனுபவம். அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுப்போங்க. நம்ம என் பணி வந்து என்ன பார்த்தீங்களா, திடீர் பேச்சங்கத்தின் பேச்சாளரின் மதிப்பீடு. நன்றி கவிதா, அந்த வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்ததுக்கு. அடுத்ததாக நம்ம எப்போதும் என்ன செய்வோம்னா நேரம், உரிச்சொல், அப்புறம் மொழி காப்பாளர். இங்க என்ன செய்ய போறோம்னா நம்ம வந்து ஏன்னா நேரம் வந்து எல்லாத்துக்கும் முக்கியம், எனக்கும் முக்கியம், நம்ம இலக்கண வாரியாருக்கும் முக்கியம், நம்ம உரிச்சொல் கணக்காளருக்கும் முக்கியம். ஸோ கவிதா கடைசியா செய்வீங்க. நம்ம மொழி எப்படி பாய்ச்சோம், இந்த தமிழ் மொழிய வந்து நம்ம எப்படி பாய்ச்சோன்னா அவங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்லும் போதே நல்லா அற்புதமா வழக்கம் கொடுத்தாங்க. ஸோ நஸ்ரீன், உங்க நேரம். அவைக்கு மீண்டும் என் வணக்கம். இன்று இலக்கணவாணராக முதலில் அனைத்து பேச்சாளர்கள் மற்றும் விருந்தினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எல்லாருடைய பேச்சும் மிகச் சிறப்பாக இருந்தது. மொழி காப்பாளராக என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் 100% பிறமொழி கலவாமல் பேசுவதை உறுதி செய்ய வேண்டும். இது இன்றைய நாளில் நாம் 2026க்குள் செல்வதற்கு முன் ஒரு உறுதியாகவே எடுத்துக்கொள்ளலாம். நான் 80% நமது மன்றம் எட்டிவிட்டது என்று நினைக்கிறேன். இனி வரும் புதிய உறுப்பினர்களாகட்டும், புதிய பேச்சாளர்கள் அனைவருமே இதை கருத்தில் கொண்டு அதை 100% மாற்ற முயற்சிப்போம். இன்றைய நாளின் பேச்சாளர்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக இருந்தது. நாள் மிக அழகான துவக்கம். அதை இன்றைய நாளின் நமது சொல்வேந்தர் பாவனா அவர்கள் மிகச் சிறப்பாக நாளை ஆரம்பித்தார். தெளிவான உச்சரிப்பு, சிறப்பான வரவேற்பு, அனைவருக்கும் சிறப்பான அனைவரை பற்றிய ஒரு இன்றைய நாளை மிகச் சிறப்பாக தொடங்கினார். சிறிய உருண்டை, பெரிய உருண்டை என நாம் கடந்து வந்த பாதைகளை மிகச் சிறப்பாக நாம் வந்து சிறப்பான ஒரு எப்படி சொல்வது என்றால் ஒரு சிறப்பான மீள் நோக்குதல்னு சொல்லலாம், மீள் பார்வை செய்ய வைத்தார் நம்ம அந்த பயணத்தை, நமது அனைவரின் பயணத்தை. அடுத்ததாக உலக நிகழ்வுகளை வந்து துரிதமாக ஒரு மீள்பார்வை பார்க்க வைத்தார் பாவனா. அவரது பேச்சுக்களில் அவர் அங்கங்கே கொடுத்த அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆயத்த பேச்சு, இன்றைய நாளின் ஆயத்த பேச்சு சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்கள் வழங்கினார். சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களை நான் கடந்த சில அவர்கள் கலந்து கொண்ட சில இதிலிருந்தே பார்த்து கொண்டு வருகிறேன். அவரின் தமிழ் உச்சரிப்பு மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. ஆங்கிலம் கலவாமல் சிறப்பாக பேசினார், மிகவும் சிறப்பாக இருந்தது. நினைவகம், எல்லா நினைவுகளுமே சந்தோஷத்தை கொடுத்திடாது, பழைய நினைவுகள் முன்னேற்றத்தை தடுக்கும் என்று இன்றைய நாளின் சொற்றொடரோடு இணைந்து அவர் பேசினார். இன்றைய நாளின் சொல்லை அவர் பயன்படுத்தினார். நேற்றைய விட இன்று சிறந்தது, பழைய தோல்விகள், பழைய நினைவுகள் நம்மை இன்றைய முன்னேற்றத்தை தடுக்கும் என்பதை மிக அழகாக அவரது இதில் பயன்படுத்தினார். மிகவும் சிறப்பாக இருந்தது. சொல்வேந்தர் புவனேஸ்வரி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அடுத்தது
நமது கல்வியியல் அமர்வு ஜவஹர் ஐயா அவர்களும் மிக அழகாக மிகச் சிறப்பான ஒரு உடல் மொழியுடன் மிகச் சிறப்பாக இருந்தது அவரது பேச்சு. வழக்கம் போலவே மிகவும் யதார்த்த இயல்பான பேச்சாக இருந்தது. அவரது பேச்சிலும் ஆங்கிலம் கலவாமல் முழுக்க முழுக்க பேச முயற்சித்திருந்தார். அவரும் நிறைய தலைமை பண்பு, அரவணைப்பு, அதிகாரம், மற்றவரை கவர்ந்திழுப்பது எவ்வளவு அவசியம், பிறரை ஈர்ப்பது எப்படி என்று மிகவும் பேசினார். ஒரு பேச்சாற்றலில் சிறந்த ஒரு கலைஞரது ஒரு அறிஞரது தத்துவங்களை எடுத்து வந்து அதையும் நமக்கு அறிமுகப்படுத்தினார். அது சொன்னதில் எனக்கு மிகவும் கவர்ந்த வசனம், தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தல், பிறருக்கு நம்பிக்கையாக இருங்கள்னர். பிறருக்கு நம்பிக்கையாக இருக்கும்போது கவன ஈர்ப்பு ஏற்படும். மிகச்சிறப்பு. அடுத்ததாக உடனடி பேச்சில் பாண்டியன் ஐயா கொண்டு வந்த அனைத்து தலைப்புகளும் அருமை. அந்த உடனடி பேச்சில் பேசியவர்கள் அனைவருமே சில நல்ல வார்த்தைகளை மிகவும் அழகாக சொன்னார்கள். நிறைய சொலவடைகள் இருந்தது. அதுவும் இன்றைய நாளின் முன்னேற்றம் மற்றும் நேற்று இன்றை விட சிறந்ததோடு ஒட்டியே சென்றது. அதிலும் உதாரணமாக உடனடி பேச்சில் வந்து ஐயா வந்து தமிழ் முதலாக கலந்து கொண்ட ரகுநாதன் ஐயா தமிழில் வந்து அவர் ஒரு ஆராய்ச்சியாளர், சங்க தமிழ் இலக்கியங்களில் ஆராய்ச்சி செய்பவர் என்று கூறியிருந்தார். அவருக்கு பிடித்தமான நபர் என்ற பேச்சு வந்தவுடன் செயற்கை நுண்ணறிவினுடைய ஒரு மேலாளர் அவர்களை பிடிக்கும் என்பதை அவர் இப்பொழுது உள்ள அனைத்திலும் எவ்வளவு தன்னை வந்து இதுபடுத்தி இருக்கிறார், தான் எந்த அளவுக்கு தன்னை வந்து ஒவ்வொரு விஷயங்களும் செயற்கை நுண்ணறிவு பற்றிய விவரங்களை தெரிந்து வைத்திருக்கார் என்பதை காட்டிக்கிட்டார். மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக பாலமுருகன் ஐயா அவர்களும் பேசினார்கள். அவரும் மிகச் சிறப்பாக இருந்தது அவரது கருத்துக்கள். புதிய முறை பேசும்போது தமிழில் இன்னும் நன்றாக பேச முயற்சிக்க வேண்டும் என்பதை தனது முன்னேற்றத்திற்கு ஒரு வழிகோலாக பேசினார். அதுவும் சிறப்பாகவே இருந்தது. இதில் பாண்டியன் ஐயா அவர்கள் ஒன்று சொன்னார்கள், தமிழனுக்கு தமிழ் வருவதில் தான் தடுமாற்றம் என்று. இந்த இடத்துல நான் வந்து பாலமுருகன் ஐயா அவர்கள் சொல்றேன், தமிழ் வந்து அவர் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய தாய்மொழி தான், அவருக்கு தெரியும். அதை நினைவகத்திலிருந்து சரியான வார்த்தையை சரியான இடத்தில் வெளிக்கொணர தெரிய வேண்டும் நமக்கு. அதை நாம பழக பழக பேச பேச நாம் அந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு பேச ஆரம்பிப்போம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது இன்னொரு சிறப்பு, ஹாலிர் ஐயா அவர்களும் முதல் கலந்து கொண்ட கூட்டத்தில், அதுக்கு பிறகு 2-3 முறை அந்த கூட்டத்தில் நான் பார்த்து விட்டேன். முதலில் கலந்து கொண்ட நிகழ்விலிருந்து இப்போது மிக ஒரு சரளமான ஒரு பேச்சும் ஆங்கிலம் கலவாத ஒரு பேச்சும், அதுவும் பயணத்தின் இடையே சரளமாக பேசினார். ஆங்கிலம் கலக்கவில்லை, தெளிவான உச்சரிப்பு இருந்தது. மிகச் சிறப்பாக இருந்தது அவரது பேச்சு. நான் அதை குறித்து வைத்திருந்தேன். அதுவும் வந்து அவரது பணிமாற்றம், மாகாணம், இதெல்லாம் எளிதாக ஆங்கில வார்த்தைகளை புகுத்தி விடலாம் இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக. ஆனால் அவர் அதில் கவனமாக பணிமாற்றம் என்று சொன்னார், மாகாணம் என்பதை குறிப்பிட்டார், மேனேஜர் என்னும் வார்த்தையை அதை தவிர்த்து மேலாளர் என்று மிக சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம், வழிகளை பொறுத்து கொண்டு கயிற்றை இழுத்து பிடின்னு சொன்னார் இல்லையா, அந்த கருத்து மிக நல்லாக இருந்தது. மிக அருமை. மனத்தொய்வு இல்லாமல் இருங்கள், நம்புங்கள், நல்ல சாலையில் தான் பயணிக்கிறோம் என்றார். அனைவரும் நம்புவோம், நல்ல சாலையில் பயணிக்கிறோம், மீண்டும் பயணிப்போம். ஹாலிர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக திடீரென்று முதல் முறை வந்த உடனேயே அழைக்கப்பட்டு இருந்தாலும் எந்த ஒரு தடுமாற்றமும் இன்றி பேச்சில் கலந்து கொண்ட ஷமீரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், சிறப்பாக பேசினார். ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்துக்கு அழைத்து சென்ற பிரபு ஐயா அவர்களுக்கும் நன்றி. அவரது பேச்சிலுமே முன்னேற்றம், நேற்றை விட இன்று சிறந்தது என்பதையும் எடுத்துக்கொண்டார். பொதுவாக பார்க்க சென்றால் இன்றைய கூட்டம் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. அதிலும் இன்றைய பேச்சாளர்கள், விருந்தினர்கள், உடனடி பேச்சாளர்கள் அனைவருமே இன்றைய நாளின் சொல் மற்றும் சொற்றொடரை நெருங்கியே பேசினார்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி. மேடை இப்பொழுது பொது மதிப்பீட்டாளர் வசம். நன்றி. அற்புதம் நஸ்ரீன், ரொம்ப அழகாக. அதாங்க சொல்வேன்ற மன்றத்தின் தனி சிறப்பு பாருங்க. அவங்க கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இவ்வளவு நேரம், என்ன பேசுனீங்க, ஏது பேசுனீங்க. அவங்க மொழி காப்பாளர் மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து என்ன ஆழமா ரொம்ப உற்சாகமாக கொடுத்தாங்க. அவங்க வந்து மொழியை வந்து இவ்வளவு பேசுனீங்க, இந்த வார்த்தையை தவறா பேசுனீங்க இல்லாம அவங்க ஒரு ஆளா கூப்பிட்டு என்ன சொன்னாரு, எது சொன்னாருன்னு அந்த வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைகள் பாய்ச்சாங்க, எப்படி சிறப்பா பேசினாங்கன்ட்டு அழகா பேசினாங்க. அவங்க கொடுத்தாங்க, அவங்களுக்கு பலத்த கைத்தட்டு கொடுத்துங்க. சோ பாண்டியன் திடீர் பேச்சு அங்கத்தின் நடத்துனரும் அற்புதமா செஞ்சீங்க வேலைய, பணிய. நான் திடீர்னு கொடுத்த மாதிரி இல்ல, நல்லா இருந்துச்சுங்க. பயணத்துல இருந்தாலும் உங்க பணியை அற்புதமா செஞ்சீங்க. நீங்க தமிழ் மொழியில பற்று தெரியுதுங்க அவங்க பேச்சிலேயே. சோ இப்ப அடுத்ததாக நம்ம நேரம் காப்பாளர் கவிதா, மேடை உங்கள் வசம். மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே.
ஆயத்த உரை வழங்கிய புவனேஸ்வரி அவர்களின் நேரமானது 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரை. அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 4 நிமிடத்திலிருந்து 31 வினாடிகள். அடுத்ததாக உடனடி பேச்சுக்கான நேரம் 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் வரை. சொல்வேந்தர் ரகுநாதன் அவர்கள் 1 நிமிடம் 25 வினாடிகள். சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்கள் 1 நிமிடம் 17 வினாடிகள். சொல்வேந்தர் மோகன்குமார் அவர்கள் 1 நிமிடம் 38 வினாடிகள். சொல்வேந்தர் ஹாலியர் அவர்கள் 2 நிமிடம் 20 வினாடிகள். சொல்வேந்தர் சமீரா அவர்கள் 1 நிமிடம் 42 வினாடிகள். சொல்வேந்தர் பிரபு அவர்கள் 1 நிமிடம் 45 வினாடிகள். அடுத்ததாக மதிப்பீடின் நேரமானது 2 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் வரை. சொல்வேந்தர் ஹேமமாலினி அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 1 நிமிடம் 44 வினாடிகள். அடுத்ததாக உடனடி பேச்சின் மதிப்பீடு மேன்மிகு சொல்வேந்தர் வீரமனு அவர்கள் 9 நிமிடம் 51 வினாடிகள். அனைவருக்கும் மிக்க நன்றி. மேடையை பொது மதிப்பீட்டாளர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி கைதா. சிறப்பான நேரம் கணிப்பு. ஒரு நேரம் ஒரு ஆள் எவ்வளவு நேரம் பேசுனாங்கன்ட்டு அற்புதமா செஞ்சீங்க. இப்போ நீங்க எப்படி கேட்டீங்க, உங்க கேட்கும் திறன் அதை சோதிக்க நம்ம ராமேஸ்வரம் கூட்டிட்டு போனாரு. இப்ப நீங்க எப்படி கேட்கறீங்கன்ட்டு அவர் உங்களுக்கு பாப்போமே. பிரபு என்னென்ன கேள்வி வச்சிருக்காங்கன்னு. பிரபு வாங்க, இது உங்க நேரம் பிரபு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை மாலை வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக எனக்கு என் வாழ்வில் அமைந்தது. எல்லோருக்கும் அப்படித்தான் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நமது கேட்கும் திறன் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நமது நெறியாளர்களும் ஐயா வீரமனோ அவர்களும் மிகச்சிறந்த முறையில் நமக்கு தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் நாம் எந்த அளவு கேள்வித்திறன் கொண்டுள்ளோம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்வதை இப்போது உறுதிப்படுத்திக் கொள்வோம் சில கேள்விகளால். முதல் கேள்வி, திரு ஜவஹர் பத்மநாபன் ஐயா அவர்கள் கல்வியியல் அமர்வு முறையை பற்றி பேசும் பொழுது எந்த தலைப்பில் பேசினார்? மற்றவர்களை ஈர்ப்பது எப்படி? ஆளுமை. சரியான பதில். அதில் மற்றொரு கேள்வி, அவர் கூறிய முக்கிய அம்சங்களாக 5 செய்திகளை கூறியிருந்தார். தலைமைத்துவ ஈர்ப்பு, தலைமை பண்பு, வீண் விவாதங்களை தவிர்த்து நல்லிணக்கத்தோடு மற்றவருடன் பழகுவது, அதிகமாக பிறர் சொல்வதை கேட்டு பிறகு புரிந்து நடந்து கொள்வது, மேலும் ஒரு மேலாளராக ஊழியர்களுடன் நட்பாகவும் அதே நேரத்தில் மேலாண்மை வேலை செய்யும் இடத்தில் மேலாண்மையாகவும் வெளியே வரும்போது அவருடன் நட்பாகவும் பழகி தன்னுடைய மேலாண்மையை சாதித்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தன்னுடன் பணிபுரியவர்களை ஈர்க்க முடியும். அதன் மூலம் மேலாண்மையை சாதிக்க முடியும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நன்றி ஐயா. மிகச்சிறந்த பதிலுக்கு மிகச்சிறந்த ஒரு பாராட்டுகளும் நன்றிகளும். அவர் கூறியவற்றில் தலைமை பண்பு, அரவணைப்பு, அதிகாரம், பேச்சை கவனித்தல், சொல்வேந்தர் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய தரப்பிலிருந்து ஒரு சிறிய ஒரு கூற்று என்னவென்றால், நாம் எந்த அளவு கேட்கும் திறன் கொண்டுள்ளோம் என்பதை சுய பரிசோதனை செய்ய குறிப்பேடுகள் ஏதுமின்றி சுயமாக சிந்தித்து செவி வழியாக நாம் எதையெல்லாம் கேட்டோம் அதை நினைவு கூர்ந்தால் மட்டுமே நம் நினைவாற்றலும் தமிழ் மொழியும் மேலோங்கும் என்பதில் எனக்கு சற்று நம்பிக்கை இருக்கிறது. எனவே எந்த குறிப்பேடுகளையும் பார்க்காமல் பதிலளிப்பீர்களாக என்று நம்புகிறோம். மூன்றாவது ஒரு வினா, நமது சொல்வேந்தர் பாவனா அம்மையார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று மட்டைப்பந்து உலகக்கோப்பை நம் மகளிர் அணி வென்றதாக கூறியிருந்தார். அது எந்த தேதியில் வென்றது என்று குறிப்பிட்டிருந்தார் என்று. நவம்பர் 1. சரியாக சொன்னீர்கள். அனைவருக்கும் நன்றி. அதுபோன்று சொல்வேந்தர் பாவனா அவர்கள் கூறிய கூற்றில் மற்றும் ஒரு கேள்வி, படகு போட்டியின் போது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு சிறுவன் தன்னை சிறப்பாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தன்னையும் வழிநடத்தி கொண்டு தன்னுடன் உடன் வருகின்ற அணியையும் வழிநடத்தி கொண்டு சென்ற ஒரு சிறுவனின் பெயரை குறிப்பிட்டிருந்தார். அவர் பெயர் மற்றும் வயது? சரியான பதில். இப்பொழுது ஒரு கலந்துரையாடலை தாண்டி நேர காப்பாளர் நேரம் குறிப்பிட்டதை கேட்க அனுமதி உண்டா? நேர காப்பாளர் அவர்களே.
சிலரின் நேரங்களை பற்றி சொல்லியிருந்தீர்கள். எவ்வளவு நேரம் அவர்கள் சொல்வேந்தர்களாக பணியாற்றினார்கள், அந்த நேரம் எந்தெந்த நபருக்கு எந்தெந்த அளவு இருந்தது என்பதை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதை இவர்களிடம் ஒரு கேள்வியாக கேட்கலாமா? நிச்சயமாக. நன்றி. ஐயா வீரமனோ அவர்கள் உடனடி பேச்சின் மதிப்பீட்டாளராக எவ்வளவு நேரம் பணியாற்றினார்? 9 நிமிடம். 9 நிமிடம் 20 வினாடி. வேற ஏதேனும் பதில் உண்டா? வாய்ப்புகள் 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது எவ்வளவு நேரம் என்பதை சரியாக தெரிவிக்குமாறு கேட்கிறோம். 18 வினாடிகள் அந்த மாதிரியா? இன்னும் யாரேனும் முயற்சி? 51 வினாடி. 9 நிமிடம் 51 வினாடி. சரி, சரியான பதில், சரியான பதில். வழங்கியவரே பதிலையும் வழங்கிவிட்டார். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஓகே, நன்றி. சிறப்பான உரை, அற்புதமா இருந்துச்சு. என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, ரகு ரெடியா இருக்காரு, எல்லாத்தையும் ஞாபகத்தை டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிருக்காரு. இப்ப பொது மதிப்பீட்டு நேரங்க. வந்து நம்ம கவிதா வந்து அரங்க காவலர் அற்புதமா சொன்னாங்க, அற்புதமா அவங்க பணியை செஞ்சாங்க. நேரத்தை வந்து நம்ம வந்து அரங்க காவலர் தாங்க முக்கியமான ஒரு இந்த கூட்டத்துக்கு முத யாரு ஆரம்பிக்கிறா, அவங்க நேரத்தோட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டி கொடுத்துருங்க. இது தொடர்ந்து செய்யணும். இந்த 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம், 10 மணிக்கு எங்க நேரம் 10 மணிக்கு 7:30 மணிக்குன்னா அந்த நேரத்தோட ஆரம்பிச்சிருங்க. இது வந்து சொல்வேன்ற மன்றத்தின் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்களா, புது உறுப்பினர் வராங்களா, அவங்களாம் வந்து சந்தோஷமா கலந்துக்குவாங்க. அடுத்ததாக இன்றைக்கு பிஓ வந்து எலியரசன். அவரு தூரத்துல இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருந்தார். எங்க இருந்து பேசிக்கிட்டார் முத எலியரசன்? கத்தார்ல இருந்தா? கத்தார்ல இருந்தா. கொஞ்சம் அவர் வந்து ஆரம்பிக்கும் போதே சொல்வேன்ற மன்றத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டாரு. அந்த சொல்வேன்ற மன்றத்தின் உறுப்பினருக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. 3வது நம்ம புவானா, இன்றைய சொல்வேந்தர் புவானா வந்து இன்றைய சொல்வேன்ற அவங்க பண்ணி வந்து கதைங்கெல்லாம் சொன்னாங்க, அற்புதமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து முக்கியமா இன்றைய சொல்வேன்ற என்ன சொல்லணும்னா வரலாறு சொல்றோங்க. சொல்வேன்ற மன்றத்தின் வரலாறு யார் ஆரம்பிச்சாங்க, எத்தனை மன்றங்கள் இருக்கு, ஏன்னா புதுசா வந்திருக்காங்க, ரகுலா வந்திருக்காரு, அது எத்தனை மன்றங்கள் இருக்கு உலக அளவில், சென்னை சொல்வேன்ற மன்றம் எப்போ ஆரம்பிச்சிச்சு, அது அந்த சொல்வேன்ற மன்றத்தின் உறுப்பினர் ஆவனா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ட்டு, அது வந்து அந்த பணி யாருடைய பணினா இன்றைய சொல்வேந்தர் பவானா விட்டுக்குரிய அது கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்ன அந்த கதைகள் சொன்னாங்களே. இப்போ வந்து நான் மலேசியாவில் இருக்கேன், மலேசியா பக்கத்தில் இந்தோனேஷியா இருக்கு, அந்த ராயன் பற்றி எனக்கு தெரியாது. இப்போ அவங்க சொன்னோடனே அப்படி நடந்தது தெரியல பாருங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அவங்க சொல்லும் போது. ஏன்னா மற்றவங்களாம் ஈர்த்தீங்க, சொன்ன ஜவார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உங்க உங்க கதைக்கு வர வச்சுட்டீங்க, கேட்க வச்சிங்க. அப்புறம் திடீர்னு கேட்டோடனே பேர்லாம் டக்கு டக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அதுவும் நவம்பர் நேரம் கூட சொன்ன நாள் கூட என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நவம்பர் டேட் அந்த நேரத்துல கூட சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க செஞ்ச பணியை அற்புதமா செஞ்சீங்க. கொஞ்சமே அந்த சொல்வேன்ற மன்றத்தை பத்தி சொன்னாலும் இன்னும் சிறப்பாயிக்கலாம். அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டி கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கு கூட்டம் வந்துங்க, இன்னும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். என்னன்னா திடீர் பேச்சங்கத்தின் பேச்சாளர் 6 பேர் பேசினாங்க. ஸோ எப்போதும் என்ன செய்வோம்னா மன்றத்துல மற்ற மன்றங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா திடீர் பேச்சங்கத்தின் யார் சிறப்பா பேசுனாங்கன்ட்டு ஒரு போட்டி வைப்போம். ஏன் இந்த போட்டினா யார் வந்து நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. ஸோ ஏன்னா இவங்களுக்கு வந்து பேசும்போது அந்த நேரத்தோட பேசணும். இப்போ பேசி முடிஞ்சோடனே அந்த பேசினவங்க எப்படி பேசினா அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அது சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் சொன்னல வந்து இந்த மாதிரி சென்னை தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இந்த மன்றத்தில் எவ்வளோ மன்றங்கள் இருக்குன்னா ஒரு 3000 மன்றத்துக்கு மேலே இருக்கு. இந்த மாதிரி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் வாரம் வைக்கிற மன்றம் எங்கேயும் இல்லைங்க, நம்ம பார்த்ததுல வரைக்கும் எங்கேயும் இல்லை. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வரீங்க, சிறப்பாக செஞ்சுட்டு வரீங்க. தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் இணையத்தில் இந்த மன்றத்தில் உறுப்பினர் ஆகுங்க.
இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேடை திருப்பி வந்து புவனா கிட்ட கொடுக்கட்டா, எலியரசன் கொடுக்கணுமா கவிதா? ஐயா, உபரிச்சல் கணக்காளர் பாலமுருகன் அவர்களின் ஐயோ, மறந்துட்டேன் பாருங்க. ஆமா, இன்ஃபோசிவ் சொல்வேன்ற மன்றத்தின் வந்திருக்காரு. கடைசி நேரம் எல்லாத்தையும் யார் யார் உபரிச்சொல் பாய்ச்சாங்கன்னு சொல்லிருங்க. நம்ம அக்கௌண்ட் பாலமுருகன் மன்னிக்கணும். ஓகே, பாலமுருகன் மேடை உங்கள் நன்றியா. நன்றியா. ஒன்றும் பொதுவாகவே நான் சொல்லி விடுகிறேன். இன்று எல்லோருமே நன்றாக பேசினார்கள். நானும் இன்று புதிதாக இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறேன். நிறைய பேர் ஒரே வார்த்தைகள் மறுபடியும் உபயோகப்படுத்தினார்கள். முதல் ஆரம்பிக்கிற வேர்டு ரெண்டு தடவை ஆரம்பிக்கிறாங்க. அதை மட்டும் குறைத்து கொண்டால் போதும். மற்றபடி எல்லோரும் நன்றாக பேசினார்கள். மன்றம் புது மதிப்பீட்டாளர். நன்றி பாலமுருகன். நன்றி பாலமுருகன். இந்த பணியாளருங்கெல்லாம் முக்கியங்க. இப்ப வந்து நம்ம உரிச்சொல் காப்பாளர். இப்ப வந்து உரிச்சொல்ல இப்ப வந்து என்னன்னா, இங்க வந்து என்னன்னா உபரிச்சொல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல வந்து எத்தனை பேர் எழுதுனாங்க அப்படின்னா, இப்ப வந்து இன்றைக்கு பேச்சாளர் இவ்வளவு இன்றைய சொல்வேன்ற அதெல்லாம் வந்து போட்டுட்டு எல்லாம் இருக்கும். ஸோ திக் பண்ணிட்டு கடைசியா சொல்லும் போத இப்போ இலக்கண மொழி காப்பாளர் செஞ்சாங்களே, இவ்வளோ அழகா பேசினாங்க. அதே மாதிரி சூரை வச்சுக்கிட்டு டிக் பண்ணும். கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த மாதிரி முடிஞ்சோடனே அந்த ஷேர்ஸ் இது பண்ணுவாங்க, காட்டுவாங்க, பேர் போட்டு எவ்வளவு நேரம். கொஞ்சம் பேர் வந்து இவ்வளோ இந்த இதுல வந்து பேசவே இல்லைன்னு. ஒரு விஷயம் நான் சொல்லிருந்தாங்க. ஏன்னா இங்க சொல்வேன்ற மன்றத்துல இலக்கணவாளர் சிறப்பா பேசுனாங்க. ஆனா ஆரம்பிக்கும் போது இருக்கு, பாதியில இருக்கு. சோ அதுல ரொம்ப இருந்துச்சு சோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி காட்டுறதுக்கு இல்லைங்க. இதெல்லாம் வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு தான் ஒரு வழி. போதும் செஞ்சுக்கிட்டே இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம் பேசும்போது. ஸோ மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும் போத நம்ம வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம சொல்வேன் மன்றத்துல உறுப்பினராக இருக்கும். ஸோ கவிதா, இப்ப இளையரசன் நாளின் சொல்வேந்தர் பாவனா அவர்களிடம். ஓகே, இன்றைய சொல்வேந்தர் பாவனா, மேடை உங்கள் வசம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நல்ல நீண்ட விரிவான மதிப்பீடுகள் செய்தீர்கள். அனைவரையும் மிக்க நன்றி. நாம் 2025 இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். அனைவரும் இந்த நிகழ்விலிருந்தும் நல்லதை எடுத்துக்கொண்டு நல்ல பாடங்களை எடுத்துக்கொண்டு 2026 நல்லபடியாக கால் எடுத்து வைத்து இன்னும் சிறப்பாக, செழிப்பாக, சந்தோஷமாக அனைவரும் இருக்க நான் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன், பிரார்த்திக்கொண்டுகிறேன். அதோடு நான் இந்த மேடையை நமது தலைமை சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். மேடை உங்கள் வசம் ஐயா. நன்றி. நன்றி பாவனா அவர்களே. ஒரு சிறப்பான கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. 2025 நடந்த பல நினைவுகளை என் கண்முன்ன கொண்டாந்து நிறுத்தின நெறியாளருக்கு மிக்க நன்றி. பொறுப்பாளர்கள் அனைவரும் சிறப்பாக பங்கேற்றாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கூட்டமாக இருந்தது. 2025 நம்ம யோசிக்க முடியாம பல நினைவுகளை நம்ம கண்முன்ன கொண்டாந்து நிறுத்தினாங்க. இது நமக்கே ஒரு மீள்பதிவாக இருந்தது. ரொம்ப சிறப்பான ஒரு கூட்டம். வார இறுதி நாட்டில் இருக்கோம். ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட நிறைய நம்ம பெற்றிருக்கோம். சின்ன சின்ன விடயங்களை கொண்டாட மறந்துட்டோம். இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு கிடைத்தவர்களை வச்சு சிறப்பாக நம்ம கொண்டாடி சிறப்பாக வெளிப்படுத்துறதுக்கு நம்ம நிறைய முறை மறந்துட்டோம். இதை ஒரு குறிக்கோளாக வச்சுப்போம். அடுத்த வருடம் வரும்போது கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை பெரிதாக மதித்து கொண்டாடி அதை பெரிய அளவில் வெளிப்படுத்தணும். அதுதான் இந்த வருடத்தில் நம்ம எடுத்துக்கிற ஒரு முடிவாக வச்சு இந்த வருடம் தராத அனைத்து நலன்களையும் வளன்களையும் அடுத்த வருடம் உங்கள் எல்லாருக்கும் தரணும் என்ற ஒரு வாழ்த்துக்களோட உங்களுடைய புதிய முயற்சி, புதிய பயணங்கள், புதிய வளர்ச்சி, குழந்தைகளுக்கான முன்னேற்றங்கள், உடல் நலம், இது எல்லாத்தையும் சிறப்பான வகையில் மேம்பட்டு எல்லாரும் சிறப்பான வாழ்க்கையை பெற இந்த 2026 தரணும் அப்படின்றத சொல்லி இந்த சென்னை சொல்வேந்தர் மன்றத்தினுடைய 27வது கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.
இப்ப இந்த தளம்